இந்த 4 யுகங்கள் இந்து சனாதன வழிமுறையை வாழ்வியலாக கொண்ட வாழ்வில் 4 யுகங்கள் அதே இந்து சனாதன அமைப்பில் கூறப்பட்டிருக்கிறது. 4 யுகங்கள். ஒரு யுகத்திற்கு 4,32,000 வருடம். விஞ்ஞானத்தோடு மிக அற்புதமாக ஒட்டி போகிறது இந்த கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு புராணங்கள் மூலமாக நமக்கு தெரிகின்றன. பிரம்மாவின் ஒரு நாள், தேவர்களின் ஒரு நாள் அப்படின்னு எல்லாம் விதவிதமாக ஒளியுடல் கொண்டவர்கள். அடிப்படையில பல தத்துவங்கள் இந்த 4 யுகங்களில் பல சமயங்களாக, பல மதங்களாக, பல சித்தாந்தங்கள், பல நம்பிக்கைகள் மனிதனுக்கு ஏற்கனவே அவன் வெளிமுகமாக, புத்தி மூலமாக, மனத்தில் எண்ணங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாழ்வு என்பது என்ன? எண்ணத்தின் மூலமாக, புத்தியின் மூலமாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு இன்னும் இதை பிடிச்சுக்கோ அதை பிடிச்சுக்கோன்னு சில நம்பிக்கைகளை ஊன்றி விதைத்திருக்கின்றன. கண்டிப்பாக நம்ம எதையும் தவறு சொல்லவில்லை, தப்பு என்று சொல்லவில்லை, இது நடந்திருக்க கூடாது என்று சொல்லவில்லை. சோ இப்படி மனிதன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உள்கடக்கப்பட வேண்டிய, ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய, கையாளப்படவே கூடாத 2 உபகரணங்கள் ஒன்று அடிப்படையில் எண்ண ஓட்டங்களை கொண்ட மனம், அதற்கு மேலாக அதை கண்காணிக்கும், அதை செலுத்துகின்ற சாரதி போன்று இருக்கும் புத்தி. இதில் என்ன கோட்டை விடப்பட்டது என்றால், 800 கோடி மக்களுக்கும் எது முக்கியமாக காட்டப்படவில்லை என்றால், இந்த உணர்ச்சி எப்படி அன்றைய அந்தந்த தருண சம்பவங்களாக ஒருவனுக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் இவன் உணர்ச்சிகளிலிருந்தே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது காட்டப்படாமல் விடப்பட்டுவிட்டது. காட்டப்படாமல். ஏன்னா அதற்குண்டான விஞ்ஞானம் உள்ள போயிருந்தாங்கன்னா தான் சொல்லியிருக்க முடியும். அதுதான் நம்ம இப்பொழுது திரிபுர ரகசியம் அற்புதமாக ஹேமலேகை மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் நுணுக்கமாக தத்தாத்திரேயர் அவர்களால் பரசுராமன் இன்னும் he demands more explanation, more depth, more understanding. He needs more understanding. அதுக்கு எடுத்துட்டு போறதுக்கே அந்த புத்தியை விளக்குவதற்கே அவர் ஏன்னா அந்த காலத்துல, அந்த யுகத்துல என்ன பரசுராம அவதாரம் ஒரு அவதாரமே, சத்திரிய அரசர்களை கொன்று குவித்த அவதாரம் ஒரு அவதாரம், 10 அவதாரங்கள். சோ அந்த அவதார புருஷனுக்கு ஒரு ஞானி ஒருவர் உபதேசிக்கின்றார்னா அவர் எவ்வளவு எக்ஸலன்ஸோட இருக்கணும், இந்த கேண்டிடேட்டை எப்படி இருக்கணும், யாரு? பரசுராமரே. சோ அப்படி கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருந்தன. அதுல குறிப்பாக நிறைய தத்துவார்த்தங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கு சென்று விடுவோம், நேரடியாக சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். என்ன இடம்? அவர் கேட்டுறாரு. அவர் கேட்ட பிறகு என்னது? திருஷ்யங்கள், அதாவது காணப்படுபவைகள், காட்சிகள் கண்ணுக்கு தானே காட்சி, காதுக்கு கேட்டல் தானே. காதினுடைய காட்சி என்ன? கேட்டல். நாக்கினுடைய காட்சி என்ன? சுவைத்தல். தொடுகை உணர்ச்சி உடலினுடையது, விரலினுடையது, மொத்த உடலினுடையது தொடுகை உணர்ச்சி, அதனுடைய காட்சி. ஏன் எல்லாவற்றையும் காட்சி என்று சொல்லுகின்றோம்? ஏன் சொல்லுகின்றோம் பாத்தீங்கன்னா, அடிப்படையில மனம் என்பதே ஒரு கண்ணு. மனத்துல 5 புலன்களும் ஏவலாட்கள் போல சப்மிட் செய்து கொண்டே இருக்கின்றது, சப்மிஷன் நடந்து கொண்டே இருக்கின்றது மனத்தில். அதனால மனத்துக்கு மனம் ஒரு கேட்டலை கூட பார்த்தலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது, ஒரு சுவையை கூட அறிவதாக. என்ன அறிவு சம்பந்தமாக எண்ணம்னு வரும் பொழுது ஏதோ அறிவு கண் போல நம்ம நினைக்கிறோம், ஒரு சுவையை பத்தி நினைக்கிறோம், சுவையை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எண்ணம்ன்ற ஊடகத்தை உபயோகிக்கிறோம். உணர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு, எடை போடுவதற்கு, அதை வைத்து விவகரிப்பதற்கு ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு, உள்ளில் ஒரு கண். அது எங்க இருக்கு? எண்ணுபவனே, நினைப்பவனே கண்.
இது உண்மையா இல்லையா? சோ எல்லாமுமே புத்தி ஒரு கண்ணு, எண்ணம் மனம் வந்து ஒரு கண்ணு, முகத்திலேயும் கண்கள் இருக்கு. இவைகள் ஏவலாட்கள். இப்படி இருக்கிறதுல அந்த காலத்துல அவதார புருஷர் அவர் பரசுராமர். அவர் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் போல போய் கேட்கின்றார். என்ன கேட்கிறார்? திருஷ்யங்களில் உண்மையான சொரூபம் இன்னதென்று சொல்லுகின்றேன் ராமா அப்படின்னு. ராமான்னா பரசுராமா அப்படின்னு தத்தாத்திரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். திருஷ்யங்கள்னா அறிவடு பொருட்கள். அறிவடு பொருட்கள் அறிபவனிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இங்க அறிபவன் யாரு? புத்தியும் மனமும். ஆக்சுவலா புத்தி மனமா அறிபவன். அதற்கு பின்னாடி அந்த அனுபவத்திற்கு, அறிந்து கொண்டிருக்கும் அனுபவத்திற்கு, அறிவதற்கு, இயங்குவதற்கு, இன்பமாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவன் தானே. அவனுடைய முயற்சிகள்ல அவனுடைய வாழ்வு தானே இங்க வந்து புத்தி மனத்தின் இயக்கம். அவனுடைய வாழ்வா இல்லையா? புத்தி மனங்களின் இயக்கம் அறிபவனான அகந்தையின் வாழ்வா இல்லையா? ஒட்டு மொத்தத்தில் உள்ளிருப்பவன் எவன்? அவன் தனக்கு வடிவம் கொடுக்கல. ஆனா உபகரணங்கள் சதா வடிவம் பெற்று பெற்று அவனை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. எண்ணங்கள், நினைப்புகள், மரப்புகள் யாருக்கோசரம் நடக்குது சொல்லு? நினைப்பு மரப்பு யாருக்கு நடக்குது? பேச ஆரம்பிங்க, யார் வேணா பேசலாம். நினைப்பு மரப்புகள் யாருக்கு நடக்குது? எனக்கு தான் நடக்குது சுவாமி. எனக்குன்றது நான்பாவம் தானே? ஆமா, நான்பாவம் வந்து அந்த நினைப்புல இல்ல. ஆனா நீங்க நினைப்புல உணர்ச்சி மையமா எதிர்பார்ப்பவரா இருக்கிறதே பின்புலத்துல இருக்கிறது நான்பாவம். கரெக்டா? ஆமா ஆமா, கரெக்ட். சோ இப்படி வந்து தொடர்ந்து எண்ணமா இருக்கட்டும், உணர்ச்சியா இருக்கட்டும், எல்லா அந்நியங்களுக்கும் உறவாடுதல், எழுச்சி உறுதல், தோன்றுதல், இருத்தல், மறைதல், அதன் மூலமாக திருப்பி தொடர்ச்சியாக அனுபவங்களில் தொடருதல் எல்லாம் எங்க நடக்கிறது? யாருக்கு நடக்கிறது? தனக்குன்னு வடிவம் இல்லாத நான்காவது. 4 யுகங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்த இந்தே சனாதனத்தில் கூட இந்த அத்வைத கோட்பாடு எடுத்து வைக்கப்படவில்லை. அத்வைதம்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க? சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தத்துவம்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாவற்றிற்கும் பண்டிதர்கள் வந்து விடுவார்கள். வரிந்து கட்டி கொண்டு பட்டிமன்றம் நடத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஆழ்ந்த உறக்கம் தத்துவமா, சித்தாந்தமா, சமயமா, மதமா? எது சொல்லுங்க? தத்துவம். ஆழ்ந்த உறக்கம் தத்துவம். ஆழ்ந்த உறக்கம் தத்துவமா? யார் கண்டுபிடிச்ச தத்துவம்? சொத்த வித்யா தத்துவம் சொல்றீங்க. ஆன்ம தத்துவம், அவ்வளவுதான். திருப்பி ஆன்ம தத்துவம்னு ஏதோ ஒரு வார்த்தை போட்டதுனால தத்துவம்னு சொல்றோம். தத்துவத்தை விட்டுருங்க. அது வந்து என்ன வழிமுறை நம்பிக்கையா? ஒரு சமயம் சார்ந்ததா? ஒரு நம்பிக்கை சார்ந்ததா? ஒரு மதம் சார்ந்ததா? ஒரு பட்டிமன்ற கணிப்புல கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்களா சமயவாதிகள்? சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. ஃபேக்ட். சர்வ பிரபஞ்சத்தையும் ஒரு கணம் இல்லாமல் செய்வதும், மறு கணம் இருத்தி வைத்துக் கொண்டிருப்பதும், நம்மையும் தோற்ற வைப்பதும், நம்மையும் தோற்றாமல் செய்வதும் எல்லாமுமே வந்து ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்லாத நிலை கண்ணாடியில் தோன்றி தோன்றி மறைகின்ற நிழல் பிரதிபிம்பங்கள். அந்த கூட்டங்களுக்கு மனிதனிடம் நேரடியாக ஆட்படுவது. சோ மனிதனிடம் சதா தோன்றி உணர்ச்சிகள் தோன்றுகின்றன வா, இல்லாட்டி நான்பாவம் தோன்றுகின்றதா? எதனால் எது தோன்றுகின்றது? உணர்ச்சிகள் நான்பாவம். உணர்ச்சிகளுடன் நான்பாவம் சேராவிட்டால் உணர்ச்சிகளுக்கு இருப்பில்லை. உங்களுதான் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு கோபம் கூட கோபமா இருக்காது. வேற யாருக்கோ அந்த கோபத்தை நீங்க கொண்டாடுவீங்களா? சொல்லுங்க.
யாரோ கோபமா இருக்கான்னா அவருக்கும் பாவம் ஏதோ கோவப்படுறாரு அப்படின்னு உங்களை தவிர, ஏன்னா அது உங்க உணர்ச்சி அல்ல, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய குறை, அவருடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமா போயிருக்கு. என்னவோ நடந்துச்சு, அவருக்கு நடந்துச்சு. அவருடைய உணர்ச்சியில் எழுச்சி வீழ்ச்சி, எழுச்சி வீழ்ச்சியோட கூட தொடர்ந்து தொடர்ந்து அடையாளப்படுத்திக் கொள்வது எது? நான்பாவம். நான்பாவம் இல்லாவிட்டால் அவைகளுக்கு இருப்பே இல்லை. இது ஒன்றுதான் மனித சமுதாயத்திற்கே 4 யுகங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளவுதான். ஏன் நாம் துணிகின்றோம்? இவ்வளவுதான்ப்பா, விஞ்ஞானம் இவ்வளவுதான்ப்பா. இதுதான் விஞ்ஞானம். அதனால்தான் நாம் இப்படி துணிகின்றோம். இதற்கு அவங்க நேத்திக்கு வச்ச ஆர்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா, முதல்ல விஞ்ஞானவாதிகள் கிட்டத்தட்ட குவாண்டம் பிசிசிஸ்ட். அப்பொழுதே இவர் இருந்த அந்த திரேதா யுகமோ துவாபர யுகமோ எந்த யுகம் தெரியல, ஏன்னா இவர் சிரஞ்சீவியா வாழ்ந்திருக்கார் பரசுராமர். அந்த தருணத்தில் விஞ்ஞானவாதிகள் அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாத்தீங்கன்னா, இந்த திருஷ்யங்களுக்கு உற்பத்தி ஏற்பட்டிருக்கிறபடியால் இவை கர்த்தாவின் வியாபாரத்திற்கு விஷயமான காரியமாகும். கர்த்தானா யாரு? அகந்தாய் தான். அத அவர் சொல்றார். ஆனா உள்ளுக்குள்ள அப்ப இருந்த சித்தாந்தம் என்ன சொல்றது? உற்பத்தி என்றால் புதிதாக தோற்றுவது. யாது காரணத்தால் இந்த ஜகத்து ஒவ்வொரு க்ஷணத்திலும் புதிதாக தோற்றுகின்றதோ அதனால் அந்த க்ஷணத்தில் உற்பத்தி ஆகின்றது. இந்த ஜகத்தானது அகண்டமான ஒரு க்ஷணத்தில் உண்டானது என்று சிலர் சொல்லுகின்றனர். அகண்டமான டைம்லெஸ்னஸ்ல வேவா இருக்கு, அலையா இருக்குது, க்ளோசின் ஆகி பார்ட்டிகிளா இருக்கு. இப்ப ஹைசன்பெர்க் பிரின்சிபல்ல டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல எலக்ட்ரான அடிக்கும் பொழுது அந்த ஸ்லிட் வழியா போகும்போது அலையா வந்தது ஒரு இடத்துல போய் பேட்டர்னா விழுது, பார்ட்டிகிளா விழுது. இதை வைத்துக்கொண்டு அவர்கள் விதவிதமாக சித்தாந்தத்தையே படைச்சிட்டாங்க. அந்த சித்தாந்தத்துக்கு பேரு விஞ்ஞானம் அகண்ட ஏகரசம் என்றும் விஞ்ஞானம் என்றும் அவர்கள் விஞ்ஞானவாதிகளுடைய மதமே. விஞ்ஞானவாதிகள்னே அவங்க தங்களை அடையாளப்படுது. இதுவும் மனிதனை ஆட்டி படைச்சிருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டா போறோம், நீங்க உழைக்க தயாராயிடுவீங்க, உடம்பா மாறிடுவீங்க. எண்ணத்தை கையாளுபவராக, எண்ணத்தின் மூலமாக ஏதோ அடைபவராக, உண்மையில் நம்ம பணத்தை கூட எண்ணத்தின் மூலமாக அடைவோம் போருமா. அது ஒரு ஜடப்பொருள், எல்லாம் ஜடப்பொருள். ஏன்னா அடையப்படும் உபகரணமே ஒரு ஜட இயக்கம், எண்ணம். ஏன் எண்ணம் இருக்கணும்? அதற்குதான் விஞ்ஞானவாதம் சொல்லிட்டு குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு விஞ்ஞான மதம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா காணாதர்கள் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை. காணாதர்கள் கொள்கை அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கணாதர் அப்படின்ற ஒரு புத்த துறவி அவர் வகுத்ததுதான் இந்த காணாதர் கொள்கை. அந்த காணாதர் கொள்கையில நாத்திகவாதம் தான் ஃபுல்லா இருக்கு. என்ன நாத்திகவாதம்? அவர் என்ன சொல்றாரு? கணபுஜா என்பதற்கு அணுக்களை உண்பவர் என்று பொருள். அணுக்களை உண்பவர். இப்பெயர் வர காரணம் அவரது எளிமையை விளக்குவதாகும். அறுவடை முடிந்த நிலங்களில் சிதறி கிடக்கும் நெல், கோதுமை மற்றும் இதர தானியங்களை பொறுக்கி அதனை சமைத்து உண்பவராம். தற்கால இந்திய தத்துவவியல் அறிஞர்கள் குப்புசுவாமி சாஸ்திரி மற்றும் கார்பே இருவரும் கணாதரர் அல்லது கணபுஜரை நாத்திகவாதி என்றும் கூறுகின்றனர். அதாவது இல்ல, இங்க இருக்கிறதெல்லாம் பார்ட்டிகிள்ஸ் வேவ்ஸ். இது வைசேடிக தத்துவம், வைசேஷிகம்னு ஒரு தத்துவம், 6 விதமான தத்துவங்கள் வருது. இதெல்லாம் கூட எல்லாம் அப்பத்துல இருந்து பண்டிதர்களால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கைகள், அப்புறம் சித்தாந்தங்கள். சாங்கியம், யோகம், நியாயம், பூர்வ மீமாம்சம், 5 வேதாந்தம். வேதாந்தம் தான் உத்தர மீமாம்சம்னு பேரு.
அதுல 6வது இந்த வைசேடிக தத்துவம். இந்த வைசேஷிகம்னா டிஸ்டிங்க்டா தனிமைப்படுத்தி ஒரு பொருளை நம்பிக்கைய படைச்சாங்க. இது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தின் பிரகாரம் அறிவுக்கு பிரமாணமாக கொள்ளப்பட்டது. வைசேடிகம் ஒரு பொருளை 4 வழிகளில் அறிய முடியும் என்று கூறுகிறது. ஒன்று உணருதல், பிரத்யக்ஷம், நேரில் பார்த்து உணருதல். 2வது யூகம், அனுமானம். 3வது உவமை. 4வது வாய்ச்சொல். ஆகிய 4 முறைகளில் ஒரு பொருளை பற்றி விளக்க முடியும் வைசேடிகம். இப்படி எல்லாம் அவங்க விளக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கணாதார கொள்கையில அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, ஸ்திர பதார்த்தங்களுடைய ஸ்திர சரங்களான ஸ்திர சரங்கள்னா என்ன அர்த்தம்? அணுக்கள் சாஸ்வதமா இருந்துட்டு இருக்குன்றாங்க. இங்க அப்படியே கிடையாது. இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்றது, அணுக்கள்லாம் எழுது இருக்கு மறையுது, எழுது இருக்கு, எல்லாத்துலயும் அதுக்கு கீழே ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு படி போய் 95% இன்விசிபிள், கண்ணுக்கு காண முடியாத அதிருஷ்டம்ன்ற ஒரு கொள்கை ஒருத்தர் சொல்றாரு. அந்த அதிருஷ்டம்னு காண முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் இருக்கின்றது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு தலையை பீத்து கொள்ளும் லெவல்ல இன்னைக்கு ஜேம்ஸ் டெலஸ்கோப் அனுப்பித்த பிறகு ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகிள் லிஸ்ட் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. 300 வருடங்களாக ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகிள் லிஸ்ட்னு கிட்டத்தட்ட ஒரு 150 - 200 பார்ட்டிகிள்ஸ். அதுல அணு துகள்கள் வேற. இதெல்லாம் கண்டுபிடிச்சு இதனால இப்படி வருது, அதனால இப்படி வருதுன்னு என்னமோ காரணத்துக்கே போயிட்டா மாதிரி why this manifestation அவங்க காண புகுந்தார்கள். இப்போ இந்த தத்தாத்திரேயர் என்ன பரசுராமனுக்கு அறிபவனன்றி அறிபடு பொருட்களுக்கு இருப்பில்லை, அறிபவனின் அறிவில் அறிபடு பொருட்கள் அவனையும் சேர்த்து அவனும் அறிபடு பொருளா இல்லையா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அறிபவன் அறிபடு பொருளா, இல்லாட்டி அவன் தனியா அவன் அறிவுத்திறமையை கொண்ட ஒரு அறிபவனா? அவன் அறிவா? சொல்லுங்க. நான் பார்க்கிறேன்னா நம்மளுடைய நான் பாவம் உண்மையான அறிபவனா, இல்லாட்டி அறிபடு பொருளில் அடக்கமானவனா? இன்னும் சிம்பிளா அறிபடு பொருள் தான். அறிபடு பொருள். வேற நம்மில் உதிக்கும் எண்ணங்கள் எல்லாம் அறிவா அறிபடு பொருளா? அறிபடு பொருள். இன்னொன்னு கேட்கிறேன், நம்மில் உதிக்கும் எண்ணங்கள் எல்லாம் அறிபவனா அறிபடு பொருளா? அறிபடு பொருள். சரி, அப்படின்னா எண்ணுபவன் அப்படின்றவனும் அறிபடு பொருள் தான். கரெக்டா? ஆமா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அப்படின்னா இங்க ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்ல அறிவு இல்லையா, இருக்கா? அதுதான் இப்ப நீங்க ஆன்சரா சொன்னீங்க. அறிபடு பொருள் தான் இருக்கு. பட் அறிபடு பொருளுக்கு ஒரு அறிபவன் இருக்கானா இந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள? எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்ன்றீங்க. உங்ககிட்ட சொல்லுங்க. Gross and subtle objects. Gross and subtle objects. However, are they objects? Are they objects? They are all objects. They are all objects. So thought is an object. Sensation, feeling, everything is an object. Subtle object. Subtle object. சூக்கும சரீரம். Subtle body, subtle mental bodyல ஆப்ஜெக்டிஃபைடா வந்துட்டே இருக்கு. அதை நினைப்பவன் யாரு? அவனையும் சொல்லிட்டீங்க ஆப்ஜெக்ட். அவன் ஆப்ஜெக்ட் தானே? அப்படின்னா நனவு நிலை பூரா ஆப்ஜெக்ட் ஃப்ளோ இல்ல? கரெக்டா? அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓடுகின்ற விரிகின்ற திரை யாருக்கு இது ஏற்படுகின்றது? இந்த ஆப்ஜெக்டிவ் ஃப்ளோ நான் பாவத்துக்கு. நான் பாவம் ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா, இல்லாட்டி நான் பாவம் திரையா அறிபடு பொருள்? சுப்பிரமணி, ஒரே கேள்விதான் திருப்பியும் கேட்டிருக்கேன் நான். நான் பாவத்துக்கு நீங்க இந்த அறிபடு பொருட்கள் ஏற்படுகின்றதுன்னு சொல்றீங்களா, நான் பாவனே அறிபவனான அறிபடு பொருளா? இவ்வளவுதான் கேள்வி. அறிபவன் நம்மூல் அறிபவன். சரி, ஆமா. ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா?
சுப்பிரமணி வந்து சப்ஜெக்ட்னு சொன்ன இது நான் பாவத்துக்கு ஏற்படுதுன்னு சொன்னார். நான் பாவம் ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா? இதுதான் கேள்வி. நான் பாவம் நான் பாவமும் ஒரு ஆப்ஜெக்ட் தாங்க குருஜி. இப்ப சுப்பிரமணிக்கு சொல்லுங்க. சுப்பிரமணி குருஜி சொல்லுங்க. சுப்பிரமணி, நான் பாவத்துக்கு ஏற்படுதுன்னா நான் பாவம் அறிபவன் வந்து அவன் அறிந்து கொள்ளும் நிலையில் அறிபடு பொருளாக அவனிடம் ஒன்று அந்நியமாக இருக்கின்றதுன்னு சொல்றீங்க. நான் பாவம் அப்படின்னா சப்ஜெக்ட். உங்களுக்கு எழுந்த எண்ணம் சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் இல்ல, நான் பாவத்துக்கு சுய அறிவு கிடையாது சுவாமிஜி. அது சுய அறிவு இல்லையே. வந்திருக்கிற அறிவு என்ன அறிவு? அது அது ஏதோ வந்து அறிவு மயமா தோன்றி தோன்றி மறைகிறது. அதனாலதான் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட்னால என்ன அர்த்தம்? பொருள்னு அர்த்தம். பொருள் எல்லாம் என்ன? இயந்திர கதியா ஜட பொருட்கள்னு அர்த்தம். ஜட இயக்கங்கள்னு அர்த்தம். இந்த ஜட இயக்கங்களை பட்டிமன்றம் நடத்தி இன்றைக்கு வரைக்கும் ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு எந்த வகையிலும் நாய்கையில கணித்த தேங்காவை போல, தேங்காய் சில்லு போல பிச்சு 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 அவனுக்கு என்னமோ பயிற்சிகளை கொடுத்து உபயோகிச்சுக்கோ, உபயோகிப்பவன் எவன்னு சொல்லாம உபயோகிச்சுக்கோ. இதை உபயோகிச்சு 2 வாரம் பண்ணிப்பாரு. இது கொடுக்குற தொல்லை உன்னால தாங்க முடியாது, அதுக்கு பழகி போயிடுவேன். ஏன் இதெல்லாம் நடந்திருக்கு? ஏன் இவ்வளோ வந்து ஆராய்ச்சிகள், இவ்வளவு பேதங்கள்? இவ்வளவு பேதத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன? மிக மிக கேவலமாக ஒரு ஒரு அடிப்படை ஆதார அறிவு இருக்கும் இடமே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆதார அறிவு, ஆதார அறிவு எங்க இருக்கு? ஆப்ஜெக்டும் கிடையாது, சப்ஜெக்டும் கிடையாது, அறிபவனும் இல்லை. அறிபவன்னா சோகால்டு வந்து புத்திபூர்வமாக யோசனை உணர்ச்சிமயமாக எண்ணமயமாக நினைப்பவன் கூட இல்லை. ஏன்னா நினைப்பவனும் நினைப்புகளில் ஒன்று, நினைப்பவனின் நினைப்புகளில் ஒன்று. உணர்ச்சி மயமானவனும் உணர்ச்சிகளில் ஆப்ஜெக்டிவ் ஃப்ளோல ஒன்று. நம்ம அறியாமையே நம்ம உணர்ச்சி என்ன பண்றதுன்னா நம்மள அனாத போல ஏங்க வைக்கிறது. என் உணர்ச்சிக்கு வடிகால் இல்லையா? என் உணர்ச்சின்னும் பொழுது அந்த ஓனர்ஷிப் என்ன பண்றது? என்னுடைய வாழ்க்கையாக நான் வாழ்பவனாக மாற்றி, என்னை வாழ்பவனாக மாற்றி, அவன் அனாதை போல கழிவிறக்கம் கொள்ள வைத்து, சுய பச்சாதாபம் கொள்ள வைத்து ஹேண்டில் பண்றது ஒண்ணும் அப்படி அதான காமிக்குது. ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு வந்து எண்ணமும் வருது, உணர்ச்சி, உணர்ச்சியில எண்ணம் வருது. எண்ணம் வந்த உடனே உள்ள வந்து சச்சரவு ஆரம்பிச்சிருச்சு, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன விதமான பிரச்சனை? ஏன்னா யாரோ ஒருவனுக்கு ஏற்படுவது போல ஒரு பாவம் வந்து யுக யுகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தவறுதலான வழிகாட்டுதல்களினால். எவனோ ஒருவன் இருக்கான், அதுக்கு வேற நம்ம வெளியில பேரை கொடுத்துடுறோம். அப்புறம் அந்த வடிவத்தோட தொடர்ந்து அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றோம். பாத்தியா, நான் ஒரு ஐடியா சொன்னேன், அது எப்படி முடிஞ்சது பாத்தியா? எல்லாருக்கும் லாபமா முடிஞ்சது பாத்தியா இந்த மீட்டிங்ல? அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்தவன், நான் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பவன், நான் நல் மதிப்பை பெற்றவன், கொடுப்பவன், அளிப்பவன், நன்றாக ஓரளவுக்கு என்னென்னவோ பரிமாணங்கள்ல நிறைய எண்ண ஓட்டங்களை அந்த உடலுடனும் அந்த பெயருடனும் அந்த வடிவத்துடனும் சேர்த்து 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 புத்தி மன இயக்கங்களாக யுக யுகங்களாக இன்று வரைக்கும் அவனே யார்? இந்த மையத்துல ஆள் இருக்கான். ஆப்ஜெக்டுக்குள்ள நீங்க சர்வ சாதாரணமாக அனைவரும் அற்புதமாக பதிலளித்தீர்கள். எல்லா ஆப்ஜெக்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப இன்னொரு கேள்வி அதை வைத்துக் கொண்டேன். அப்படின்னா பிரபஞ்சம் பூரா ஆப்ஜெக்ட் இல்லையா? ஏன்னா அதைத்தான் நாம் ஓயாமல் நமக்குள்ள மனத்திரையில ஒடுக்கிட்டு இருக்கு. உலகத்து விஷயங்கள் தானே. விஷயம் டு உலகம், உலகத்தில் உடல் எடுத்தவன் தான் இவன். சோ இவனை பற்றியும் சேர்த்து இவனையும் உன்னோட விஷயத்தையும் பின்னி பின்னி பின்னி
அவர்களால் எனக்கு மதிப்பு, இல்லாட்டி என்னால் அவர்களுக்கு மதிப்பு, என்னால் அவர்களுக்கு ஆதாயம், என்னால் அவர்களுக்கு லாபம், சந்தோஷம், துக்கம், பெருமை, சிறுமை, மானம், அவமானம், மரியாதை, அவமரியாதை எல்லாத்தையும் போட்டு எல்லாம் திருப்பி திருப்பி விஷயங்கள் தானே. இந்த விஷயங்கள் மனித மண்டைக்குள்ளோ உடம்புக்குள்ளோ மனமா சூக்கும சரீரமாகவோ ஸ்தூல சரீரமாகும். ஸ்தூல சரீரம் இதுக்கு அன்கான்சியஸா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸ்தூல சரீரத்தினுடைய அந்த ஐடென்டிபிகேஷன் இவைகளெல்லாம் சத்தியமான ஒரு உள்பார்வையினால் விளைந்த ஒரு உண்மைகள். இந்த உண்மைகளை நீங்க அனுபவிக்கணும். அதற்கு நான் தூண்டி தூண்டி கேள்விகள் மூலமாக எங்க இருக்கீங்கன்னு பார்த்துட்டு உரசிட்டு திருப்பி உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். அப்படியே நில்லுங்க. அப்படின்னா உங்ககிட்ட ஆசூர் கிட்ட ஆசூர் இல்ல, சாந்திமா கிட்ட சாந்திமா இல்ல, டாக்டர் ரவி கிட்ட டாக்டர் ரவி இல்லை. அது சத்திய தெளிவு. சத்திய தெளிவு ஏற்பட்டாலுடைய அந்த புத்தி அடுத்த எண்ணத்தில் ஆப்ஜெக்டோட மெர்ஜ் ஆயிடும்ல. மெர்ஜ் ஆகிற விதம் என்ன? உடம்புல நான் பாவம் ஏழு. என்னப்பா நீ உன்னை இப்படி சொல்றாங்க, கொஞ்சம் கூட ரோஷப்பட மாட்டேன்றிய, கோவப்பட மாட்டேன்றிய, இதுவுமே பண்ண மாட்டேன்றிய. இங்கு அடையப்படும் தெளிவு என்பது என்ன? நீங்க அடைவதற்கூட ஒருத்தர் இல்ல, தெளிவு இருந்துகிட்டே இருக்கு. காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கணும். Who has complicated himself? யார் தன்னைத்தானே குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், குழப்பத்திற்கு ஆட்படுத்திக் கொண்டிருக்கின்றார். Bodily identified thinker and feeler. ஆமா, எல்லாத்துக்கும் அடிப்படை அததான் ஒரு வார்த்தையில அவங்க சொல்லுவாங்க, தேகாத்ம புத்தின்னுவாங்க. தேகத்தை அப்படின்னா இங்க இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஆன்ம ஞானம் இல்ல, ஆனா அந்த இடத்த பூரா அறிவடை பொருட்களாக இருக்கின்ற அதனுடைய அசைவுகள் பூரணமா நிரப்பி இருக்கின்றது. நனவு நிலை பூரா யாரு நம்ம தெளிவாவா இருக்கும் எப்ப பாரு இல்லையே. கம்ப்ளீட்டா ஒரு உணர்ச்சி இல்லாட்டி இன்னொரு உணர்ச்சி, ஒரு உணர்ச்சி இல்லாட்டி இன்னொரு உணர்ச்சி, அதை மேலிட்ட எண்ண ஓட்டங்கள், ஒவ்வொரு பேட்டர்னும் நம்மை ஆளுமை செய்து விட்டு அகல்கின்றனன்றது கூட நமக்கு தெரியாது. அது புயல் கடந்த பூமி மாதிரி ஆகிறது. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல ஆப்ஜெக்டிவ் இல்ல, சப்ஜெக்டும் கிடையாது. தனியாக ஒருவன் தெளிவடைந்தவன் கூட அங்கு கிடையாது. மகா ஞானியும் கிடையாது, பாமரனும் கிடையாது, அஞ்ஞானியும் கிடையாது. எங்க ஆழ்ந்த வரக்கத்து இவங்கதான் பிரபஞ்சம். எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கு அப்படின்னு சொல்லதெல்லாம் கடந்த ஒரு தெளிவும் சுகமும் மயமாகவே இருக்கின்றது. என்னவோ பல வருடங்களாக ஒரு கோர்ட்டுல போராட்டம், கடைசியாக தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு தூக்கு தண்டனை. நாளும் பொழுதும் அந்த மனம் என்ன சின்ன பின்னமாக ஆகி இருக்கும். யோசிச்சு 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 சிறை வேற, சிறைவாசம், உடலுக்கு சிறை. புரியுதா? உடலே நாம் அல்ல, உடலை சிறையாக்குவது எண்ணத்துடன் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் அடையாளம். மகாத்மா காந்தியை பார்த்தீங்கன்னா நல்ல நேக்கா இந்த பண்ணுவாரு, ஒத்துழையாமை இயக்கம் காலங்கத்தால் அப்படியே வரும் பொழுதே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே வாங்க போலாம் அப்படின்னு ஏறிடுவார். 10,000 பேர், அவங்களால சாப்பாடு போட முடியாது, மத்தியானம் 1 மணி நேரத்துல விட்டுருவாங்க. இப்படி கிட்டத்தட்ட 22 வருஷம் வாழ்ந்திருக்காரு. வெளியில இருக்கிறதும் உள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாத லெவலுக்கு என்ன பண்ணிட்டாரு, தெளிவுனோட சாரத்திலேயே அப்படியே வாழ்ந்துட்டு போறாரு. தெளிவு எப்ப பாரு தெளிவு சார். இந்த தெளிவு தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். 10 வயது குழந்தை கூட ஏற்பட்டுவிடும். ஒரு குடும்பத்திற்கு நாம் இதை எடுத்து சென்றோம் என்றால் பாகுபாடு இல்லாமல், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், மதம், மொழி, இனம், குலம், ஜாதி, நிறம், படிப்பு தகுதிகள் எதுவுமே வேண்டாம். வெறும் 10 வயது மனித பிறப்பு, இவ்வளவுதான் எலிஜிபிள். எதுக்கு? சும்மா இருக்கிறதுக்கு,
ஒரே தெளிவான பிரம்மாண்டமான தெளிவை அடைகிறது. பிரம்மாண்டமான ஒரே தெளிவு. அந்த தெளிவு சாஸ்வதம். அது உடலை கடந்த தெளிவு. உடலை கடந்த தெளிவுன்னா உடல் உற்பத்தி செய்யப்படுவதே எதனால்? அறியாமையினால். எந்த உடல்? பௌதிக உடல். பௌதிக உடல் எண்ணம் உற்பத்தி பண்ணாம உடம்ப எண்ணத்தை உற்பத்தி பண்ணுச்சு. தெரியுதுங்களா? வடிவேல் காமெடியில் அவன் என்ன பண்ணுவான், ராத்திரி அவன் வீட்டுக்கு அவன் திரும்பி வரும்போது எவனோ ஒரு திருடம் ஏற்கனவே இருக்கும் பொழுது நீ ஒண்ணு கரண்ட் என்னவோ என்ன கரண்டே இல்லைன்னு குச்சிக்கு அனுப்பான் அவன். அட ஏன்பா நீ அணைக்கிற? என்னப்பா திருட வந்துட்டு எதுக்கு பாஸ் வெளிச்சோம்? யார் சொன்னா? நான் திருட வந்திருக்கேன். ஏன் வெளியான் நல்லவனுக்கு உன் வீடுன்னா நீ எதுக்குப்பா இருக்கல வர? அடுத்தது வேதாந்தம். புரியுதா? இங்க உடம்பு ஒன்றுமே செய்ய தகுதியற்றது. எது? பௌதிக உடம்பு. ரெண்டும் கெட்டானாக அலைவது பேய் போல அலைவது எண்ணெய் கூட்டங்கள், பேய் போல அலைவது உணர்ச்சி கூட்டங்கள். அது முதுகுல ஏறி அந்த ஆளா மாறி ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு உணர்த்த தவறிட்டாங்க, எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அது சொல்லல. இதுக்கு நடுவுல இந்த பட்டிமன்றங்கள் வேற ஓடி இருக்கு 4 யோகங்களாக. அதை தான் பார்த்து கொண்டு வந்தோம். அது எப்பேற்பட்ட குழப்பங்களை கொண்டு வந்திருக்குன்னா அதுக்கு எல்லையே இல்லை. அது என்னென்னவோ சொல்றாரு. இப்படி சொல்லி கொண்டு போய் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முதல்ல விஞ்ஞானவாதிகள், அதுக்கு அடுத்தது கணாதரன் அவர் நாத்திகவாதிகளுடைய கொள்கை, அதுக்கு அடுத்தது சுபாவவாதிகள் இயற்கைவாதிகளாம் அவங்க. எல்லாமுமே இல்ல. என்ன புத்தி மூலமா போனீங்கன்னா ஒண்ணும் இல்லை. நானும் 10 வருஷமா அந்த பணம் வரும் என்னென்னமோ திட்டம் போட்டேன். உனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சுதான் இந்த ஜென்மத்துல 10 வருஷம் அப்படி போட்டிருக்கேன். உனக்கு தெரியாம கிட்டத்தட்ட நான் 1000 ஜென்மமா இதே வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல வேலை இந்த அளவுக்கு தான் இந்த உடம்போட அடையாளப்படுத்திக்கிட்டு 10 வருஷம் நீயா லிமிட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. 1000 ஜென்மமா உனக்கு பணத்துக்கு பின்னாடி அலைச்சல், 1000 ஜென்மமா மதிப்புக்கு பின்னாடி அலைச்சல். ஜென்மம் ஜென்மம் என்னன்னா உடலுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு எண்ணமுமே ஒரு ஜென்மம். அதுதானுங்களா? இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு. அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே நான் கோடி கோடி ஜென்மம் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க கன்க்ளூஷனுக்கு எல்லாம் வரவே முடியாது. ஏன்னா மொத்த பேக்கேஜும் ராத்திரி தூக்கத்துக்கு அப்புறம் அப்படியே எழுந்துக்குது. அந்த ஆளா அடையாளப்படுத்திக்கிட்ட அந்த உணர்ச்சிகளை கொண்ட அந்த உடலுடன் அந்த உணர்ச்சிகளை அடையாளப்படுத்தி கொண்ட அந்த எண்ணங்கள் அந்த அனுபவங்கள் தானே எழுந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது அன்றைய தேதிக்கு அவ்வளவு விவகாரங்களில் அது பிறவி எடுக்கிறது. நேற்றைய மொத்தத்தினோட டோட்டல் கண்டினியூஷன் தான் இப்படி வருது. இப்படி ஜென்மாந்திரம் இந்த உடலுக்கு மொத்தம் எங்கேயுமே போக முடியாது. எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் தப்பித்து செல்ல முடியாமல் திரும்பி அந்த கூட்டுக்குள் காத்தால எழுந்தோம், ஐயோ எழுந்த உடனே போன் கால் வருது, ஐயோ தெரியாம சைலன்ஸ் மோட்ல வைக்க விட்டேன், போன் பண்ணிட்டாங்க, எடுக்கிறதா எடுக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி எடுக்க வேண்டாம் நினைக்கும் போது வாசக்கதவு தட்டும், பாத்தீங்கன்னா எதிர்க்கே நிற்பான். இல்ல பங்காளி காத்தாலே வந்துட்டேன், சரி ஒரு 7 மணி ஆகட்டுமேன்னு அடிச்சேன், நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்துட்டியேப்பா, சரின்னு கதவுகிட்டே அடிச்சேன், நீ கரெக்டா மாட்டிக்கிட்ட. இப்படித்தான் நான் பாவம் நம்மளை துரத்து. நீங்க நானு என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்றது கிளியர் அடையாளப்படுத்துவேன். ஒரு உணர்ச்சியை குறிப்பிட்டு நீங்க மனத்தினால இப்படி பாவிச்சீங்கன்னு வச்சுங்களேன், கிளியர் அடையாளப்படும். அது அதுக்கு வேண்டிய அடியை கொடுக்காம விடாது. சுகமா இருந்தாலும் இங்க அடி, பொறுமை, நல்ல வேலை கதவு திறந்தேன், அவனே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடன் கொடுத்துறாந்தா இந்த சைடு மாறி இருக்கும். அவ்வளவுதான் விஞ்ஞான விளவுதான். ஆனா இதுல இவங்க ஆன்மீகம்னு இவங்க படைச்சிருக்காங்க பாருங்க, அவ்வளவு குழப்ப ஆட்டங்கள். இப்பொழுது நேராக நாம் மேற்கொண்டு சென்று விடுவோம். வெகுவாக காரணம் தெரியாத காரியங்களிலும் முன் அனுபவத்தை கொண்டு காரணம் தெரிந்தது போல கற்பிக்கப்படுகின்றது. அவ்விதம் அல்லாது
அகஸ்மீகமாக காரியங்கள் ஏற்படுமானால் உலகத்தில் உள்ள பிரவൃத்திகள் எல்லாம் ஒன்றற்கொண்டு விரோதப்பட்டு காரணமான பிரவೃத்தி காரியமான பலனை கொடாது போய்விடும். இந்த அளவு என்ன பண்ணீங்கன்னா, காரணம் தெரியாத காரியங்கள் இப்போ வந்து எப்பவுமே காஸ் அண்ட் எஃபெக்ட் போட்டிருக்காங்க. இப்ப நிறைய வந்து ரிலிஜியஸ் பிலீஃப்னு சொல்லப்படுகின்ற மத நம்பிக்கைகளை ஃபர்ஸ்ட் எல்லாம் கர்மாப்பா, எல்லாம் கர்மாப்பா. கர்மான்னா என்ன அர்த்தம்? வினை விளைவை கொடுக்காமல் போகாது. இதுதான் கர்மான ஆக்ஷன். An action is bound by a cause and an effect. அதுக்கு வந்து ஒரு முன் வினை இருக்கு, அதனுடைய விளைவு தான் அந்த ஆக்ஷன். இப்ப பண்றது வந்து எப்பவோ பண்ண போறதுக்கு உண்டான வினை. இது விளைவு மாதிரி இருக்கு. வினையும் விளைவும் வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரநிலை உந்தி பெறன்றார். வினையின் விளைவு விளைவுற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரநிலை உந்தி பெறன்னு பகவான் ரமண மகர்ஷி உபதேச உந்தியால சொல்ற. வீடு தரநிலை, வீடு ஆக்சுவலா வந்து வீடுன்னா என்னமோ மோட்சம் நினைச்சு பெரிய ப்ராஜெக்ட் ஆக்கியிருக்காங்க 4 யோகங்கள்லையும். பெரிய ப்ராஜெக்டே அல்ல. உங்களுடைய டிஸ்ஐடென்டிபிகேஷன் எண்ணுபவரை நீங்கள் உடல் மயமாக்கி அந்த பாவத்தை எண்ணுபவன் இந்த உடம்புக்குள்ள இருக்கானான்னு பாத்தீங்கன்னா கூட போதும். அதுதான் நினைப்பவன் யாருன்னு பார்த்தா கூட போறோம். உணர்ச்சி மயமானவன் யாருன்னு பார்த்தா கூட போறோம். காரணக்காரிய செயின் வந்து கட்டாயிடும். அது விழுந்தது, காரணமும் காரியமும் விழுந்து ரெண்டும் விழறத வந்து உணர்றதுக்கு ஒரு தெளிவு வந்து வந்திருக்கணும். பார்த்து அதுக்குதான் நம்ம சும்மா இரு உள்ள சும்மா இருந்துகிட்டே இரு. காரணக்காரிய செயின் வந்து கட்டாயிட்டே இருக்கும். வாசனைகள் பஸ்மமாய் கொண்டிருக்கும். திரும்பி வறுக்கப்பட்ட வாசனைகள் முளைக்காது, அதற்கு தெம்பு இருக்காது. அப்படி நம்ம திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதேதான் நீங்க ஆக்கஸ்மீகமாக தற்செயலாக காரியங்கள் ஏற்படுமானால் உலகத்தில் உள்ள பிரவೃத்திகள் எல்லாம் ஒன்றிற்கொன்று விரோதப்பட்டு காரணமான பிரவೃத்தி காரியமான பலனை கொடாது போய்விடும். தண்ணீர் ஆவியாகி கடல் நீர் ஆவியாகி மேகமாக போய் பருவகாலமாக பூமி சுழற்சியினால் அந்தந்த பிரதேசங்களில் தென்மேற்கு பருவக்காற்று என்றும் வடகிழக்கு பருவக்காற்று என்றும் இந்தியாவில் 2 மான்சூன் இருக்கு. 2 மான்சூனாக அது பெய்ய வேண்டும். இப்படி வந்து நடக்காமல் போய்விடும். ஒரு புல்லு வந்து முளைக்காமல் போய்விடும். காரண காரியங்கள் தற்செயலாக, அதாவது அதுல உண்மை ஒண்ணும் கிடையாதுப்பா, என்னமோ திடீர்னு ஏற்பட்டதுப்பா அப்படின்லாம் சொன்னா காரணமே காரியத்துக்கு விரோதியா இருக்கும். காரியம் வந்து காரணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாதா இருக்கும். அதாவது மாங்கொட்டை போட்டா வேப்ப மரம் வரும், இப்படி போயிடும். கச்சாமுச்சா எதுக்கும் ஒண்ணுமே இல்லை. இது வித்துன்னு சொல்ல முடியாது, அது அதனுடைய மரம்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுங்க. மேற்கொண்டு படிங்க. ஆகையால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு என்று ஏற்படுகின்றது. அதனாலேதான் உலகத்தில் காரியமான பலனுக்காக எல்லோரும் காரணத்தை அடுத்தவராக இருப்பது காணப்படுகின்றது. ஆகையினால் சார்வாகரின் கொள்கையை விசாரிப்பது யுக்தம் அன்று. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா சார்வாகர்கள் தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து நாத்திகவாதம் பேசுகின்ற கூட்டம். இந்த வைசேடிகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதை பேசுகின்ற கூட்டம் சார்வாகர்கள். சோ இங்கே காரணத்தை அடுத்தவராக எல்லாரும் என்ன போட்டா என்ன வரும்பா, எவ்வளவு போடலாம்பா இந்த பிசினஸ்க்கு, இன்னும் எவ்வளவு முதலீடு வேணும் அப்படின்னு பட்ஜெட் போடுறதே. இத்தனை % இதுல கிடைக்கும். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா ஒரு 40% கிடைக்கும். ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா ஒரு 50% கிடைக்கும். வேற ஒரு இண்டஸ்ட்ரியா ஒரு 25% கிடைக்கும். உழைப்பு எவ்வளோ, எல்லாத்தையும் ஒரு காரணம் வேணும், மெஷர்மெண்ட் வேணும். அதுக்குள்ள நம்ம பணத்தை போடுறதுக்கும் சரி, நம்ம டைமை போடுறதுக்கும் சரி, நம்மளுடைய புத்தி சக்தியை போடுறதுக்கும் சரி, எனர்ஜியை போடுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் வேணும். அதனால எல்லாரும் காரணத்தை எடுத்திருக்கிறதுனால அவர்களோட கொள்கை அவர்கள் காலத்திலேயே விற்று போகவில்லைன்னு முடிக்கிறாரு இங்க. அதுக்கு அடுத்தது படிங்க. காரியமான ஜகத்து அசத்தும் தெரியப்படாதனவுமான அணுக்களிலிருந்தும் உண்டானது என்று சிலர் சொல்லுகின்றனர்.
பரமாணுக்களிலிருந்து உண்டான துவியணுகம், திரியணுகங்கள் முதலியன பரமாணுக்களின் பின்னமானவை என்பதும், இவை முன்னில்லாதிருந்து உண்டாகி முடிவில் அழிந்து விடுகின்றன என்பதும் அவருடைய கொள்கை. ஒரே நிமிஷம். இது பூரா குவாண்டம் பிசிக்ஸ் தான். இன்றைய குவாண்டம் பிசிக்ஸ் தான், பார்ட்டிகல் பிசிக்ஸ் தான், குவாண்டம் டைனமிக்ஸ் தான். இந்த லெவல்லயே போறாங்க. அதாவது ஃபோர்ஸஸ், விசைகளை, ஒரே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், அன்சர்டனிட்டி பிரின்சிபல், என்னென்னமோ விதவிதமான தத்துவங்கள்ல போறாங்க. காரியமான ஜகத்து அசத்தும், அசத்துன்னா என்ன? இல்லாததும். அசத்துனா இல்லாதது, இருப்பில்லாது, தனக்கென்ன இருப்பில்லாததும், அதிலிருந்தும் தெரியப்படாதனவுமான அணுக்களிலிருந்தும். ஒரு காலத்துல அணுக்கள் உணரப்படவில்லை. இன்றைக்கு பார்ட்டிகல் பிசிக்ஸே பொய்த்து கிடக்கிறது. இது இன்னும் அதிர ஒரு பெரிய ஆன்மீகவாதிகளுக்கும் தாக்குதல், ஈவன் பௌதீகத்துக்கும் தாக்குதல். அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு எங்கதான் காரணம் இருக்குன்னா, ஆக்சுவலா பிரிக்கவே முடியாத ஆன்ம பொருளே தான் ஒரே பொருள். அது என்னது? ஆழ்ந்த வர்க்கம் தான் ஆன்ம பொருள். ஆழ்ந்த வர்க்கத்துல மனுஷனுடைய தூக்கம் இல்ல, மனுஷனுடைய உடம்பு ஆன்மா இல்ல, மனுஷனுடைய மனம் ஆன்மா இல்ல, மனுஷனுடைய புத்தி உணர்ச்சிகள் ஆன்மா இல்ல, அனுபவிச்ச சாரங்கள் ஆன்மா இல்ல, காணப்படாதவர்கள் சாரம் இது இல்ல. இதெல்லாம் கடந்து தானாக அது இருந்து கொண்டு, அதுதான் நாம உணரப்பட வேண்டும். இங்க நம்ம வீடியோக்கு சென்று, இதுதான் நேற்றைக்கு முதலில் பார்த்தது ஜகத் தத்துவ நிரூபணம். Proof about principles behind the existence of cosmic manifestation. நாம ரூப தோற்றமயமான பிரபஞ்ச காட்சிகளின் உண்மை நிலைதான் என்ன? What is the real nature of the manifested cosmos with the varied phenomenal appearances of names and forms? ஆழக்கத்தான் ஆன்மா பிரம்மம் ஒன்றே சத்தியம். நனவு கனவு நிலை ஜெகம் மித்யா, அதாவது தோற்றம் மாத்திரமே அன்றி உண்மை அல்ல. The deep sleep state, self Brahman alone, is the truth. Waking, dream, the manifest cosmos are illusion, only appearances. They are not the truth. இது நம்ம சாரம் திரட்டி எப்படி இருக்கோ உண்மை நிலை, அதுல எந்த ஒரு சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், பந்தம், முக்தி எதுவும் மற்ற அத்வைத தத்துவம் போல தத்துவம்னா கூட திருப்பி ஏதோ பிலாசபி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு நுட்பமான ஒரு இயல் அப்படின்லாம் போகுது. இயலே கிடையாது. ஆதி அந்தமற்ற ஒரு இருப்பு, அக்கண்ட ஏகரசமான அறிவனுடைய ஜொலிப்பு, உணர்வு மயமான ஒரு இருப்பு. அதற்கு ஒன்றுமே கிடையாது, அடையாளமே கூற முடியாது. அட் த பெஸ்ட் என்ன சொல்லலாம், நிலை கண்ணாடியினுடைய பிரதிபலிக்கும் தன்மை. பிரதிபலிப்புக்கும் தன்மை கூட எப்படி தெரியும்? நான் உதிக்கும், நான் ஒரு உணர்ச்சியோட தன்னை அடையாளப்படுத்திக்கும் பொழுது நான் உதிக்கிறது. அந்த இடத்துல கண்ணாடியினுடைய பிரதிபலிக்கும் தன்மை போல இருப்பதுதான் நானோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த உணர்ச்சியா மாறுது. எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லும் பொழுது அந்த கோபமா உடம்புக்கு சூடேறுவது, எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது, எல்லா செயல்களும் வாசனைகள். ஆனா அது தொடுகின்ற இடம், அந்த உணர்ச்சி, அந்த கோப உணர்ச்சி, அந்த ஏமாற்ற உணர்ச்சி, அந்த குறை உணர்ச்சி, ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அந்த உணர்ச்சியோட ஒரு ஸ்பார்க் தொடுது பாத்தீங்களா? அந்த உதிக்கும் இடம், நான் உதியாது இருக்கும் அந்த தருணம், உதிக்க போகின்ற தருணம், அந்த உதிக்கிற இடம் நிலை கண்ணாடியின் பிரதிபலிக்கும் தன்மை. இது விளங்குறதா? அதை நம்ம ஒரு வழிமுறையா எடுத்து நம்ம புத்தி கீழே இறங்கவே இல்லை. இன்னும் இறங்கறதுக்கு முன்னாடி பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. பார்க்க விடாம புத்தியும் மனமும் போட்டுக்கிட்டு கியூல அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு ஜடத்தை. ஏன்னா உடம்போட ஐடென்டிபிகேஷன் தான் வாசனைகள். உடம்பு மயமாக நம்ம கண்டிஷன் ஆனது பேர் தான் வாசனைகள். உடம்புக்குள்ள என்னெல்லாம் சங்கமிச்சிருக்கு, அத்தனை உணர்ச்சிகள்லயும், கதாபாத்திரங்கள்லயும், கால தேசங்கள்லயும், சுட்டறிவுகள்லயும் அந்நியப்படுத்தி அதாவது அந்நியப்படுத்துதல் ப்ராசஸே பிரதிபிம்பத்தோட
பிரதிபலிக்கும் தன்மை ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா அது பேர் தான் அந்நியப்படுத்துதல். அத போல உடம்போட ஐக்கியமான உணர்ச்சி வெளிப்பாடுகள், எண்ண வெளிப்பாடுகள் தான் வந்து ஐடென்டிபிகேஷன்ஸ். வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கை உதிக்கும் இடம் சப்புன்னு இருக்கும், ஒன்னும் இருக்காது. ஏன்னா அது வந்து தானே தான் வந்து காலத்துக்கும் தேசத்துக்கும் உடம்புக்கும் பெருமைக்கும் அருமைக்கும் ஒன்றும் கிடையாது. சோ அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ஆழுறக்கத்தான் ஆன்மா பிரம்மம் ஒன்றே சத்தியம், நனவு கனவு நிலை ஜகம் மித்யா, அதாவது தோற்ற மாத்திரமே அன்றி உண்மை அல்ல. நிர்மலமாக இந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே அது குழந்தை, எழுந்திருந்தாலும் அது நிர்மலத்தன்மை குறையாது. ஏன் எப்ப எது வரைக்கும் குறையாது? தன் உடலுடன் ஒரு உணர்ச்சியை அது சம்பந்தப்படுத்தி கொள்ளாத வரைக்கும் நான் பாவம் கூட வந்திருக்காது, எண்ணம் கூட உற்பத்தி பண்ண தெரியாது. ஆனா அடம் பிடிக்கும் போது, பிடிவாதம் பிடிக்கும் போது, மருந்து சாப்பிட மாட்டேன்னு திருப்பி திருப்பி நாட்டில இருந்து வெள்ள தள்ளும் போது, அப்பெல்லாம் அதெல்லாம் உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அது வெளியில இருந்தா வந்தது, மருந்துல இருந்தா வந்தது. நம்மளுக்கு வந்து குழப்பமான அறிவு இருக்கிறதுனால இந்த 4 யுகங்களையும் நம்மளை போட்டு குழப்புன்னு குழப்பி இருக்கிறதுனால நம்ம குழப்பத்தையும் சேர்த்து அதுக்கு வந்து நம்ம விதைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலன்னா நம்ம தப்பு தானே பண்ணுவோம். குழந்தைகளை வந்து கரெக்டா கைட் பண்ண முடியாது இல்ல. ஏன்னா நம்ம இரட்டை உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டது தானே நம்மளுடைய வாழ்க்கை. இரட்டை உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவன் எப்படி வந்து ஞானம் உணர்த்த தகுதி உள்ளவன்? அவன் வாழ்க்கை எப்படி ஞானமயமாக இருக்கும்? தெளிவை அவன் எப்படி எந்த ஒரு க்ஷணத்திலாவது அவன் ருசித்திருப்பானா, அனுபவித்திருப்பானா? தெளிவான வாழ்க்கை என்பது எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு சுகமயம் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? சான்ஸே இல்லையே. ஆன்மாவை போன்று மாயைக்கும் அவித்தைக்கும் ஆரம்பம் நடு முடிவு இல்லை. தன்னை உணர்ந்தவர் உணர்த்த சும்மாவிருந்து உள்கடந்த தன்னை உணர வேண்டும். தன்னை உணர அவ்வுணருதலே தனக்கு அந்நியமாக மாயையோ அவித்தையோ கூட அறவே இல்லை என்பதை உணர்த்திவிடும். தன்னை உணர்வதற்கு துறவும் அவசியமில்லை என்றும் உணரப்பட்டுவிடும். எளிதிலும் எளிது தன்னை உணருதல். Just like the self, Maya, ignorance don't have beginning, middle and end. By the grace of the self-realized Jnani, just be and realize the self. Self-realization itself would reveal that there doesn't independently exist Maya, ignorance. To realize the self, one need not renounce anything at all, would also be realized. The simplest of the simple is self-realization. இங்கேயே வந்து ரமண மகரிஷிய பேக்ரவுண்ட்ல போட்டிருக்கேன், என்னுடைய போட்டோ கூட ஏன் போட்டிருக்கேன். இப்போ இங்க கூட வந்து போட்டோ வைக்கணும்னு சொல்லிட்டு 2-3 பேர் சொல்லி போட்டோலாம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போட்டோ ஈவன் இந்த உடம்புல கூட ஓனர்ஷிப்ல இந்த உடம்பு இருந்தும் உடம்புல இல்லை. அது அந்நியமா யாரோ பாக்குற மாதிரியும் கிடையாது, என்னையே பாக்குற மாதிரியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டெக்ஸ்டே ஏன் கிரியேட் ஆகணும்? கான்டெக்ஸ்ட்லெஸ்ஸா அது மட்டுக்கு இது இருக்கும். பட் நம்ம அதுல நம்பன்றது வந்து எதுல இருக்கணுமோ அங்க இருப்போம். தெளிவுல தன்னை உணர்ந்தவர் உணர்த்த, தன்னை உணர்ந்தவர் உணர்த்தன்னா இப்ப வந்து தன்னை உணர்ந்தவர்னா இந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற இந்த மைத்ரேயாவா? இந்த ஃபார்ம் இதோ ரமண மகரிஷியினுடைய முகம் அவருடைய போட்டோல இருந்து எடுக்கப்பட்ட இதுவா? தன்னை உணர்ந்தவர் இந்த ஃபார்மா? என்ன உணருதல்னா என்ன உணர்ற? எதிர்க்கே உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த கூடுனுடன் அடையாளங்கள் எல்லாம் அடையாளமற்று இருக்கும், ஆழ்ந்த உறக்கம். அதுதான் சொரூபம். அது உதிக்காது, இங்க உதிக்கிறது. சோ உதிப்பது எங்கிருந்து உதிக்கணும்? உதிச்சா எங்கிருந்து உதிக்கணும்? அதனுடைய நிழலாதான் அது உதிக்கணும். அது இல்லாமல் இதற்கு உதிப்பும் இருக்க முடியாது, அஸ்தமனமும் இருக்க முடியாது, அழிவும் இருக்க முடியாது, மறைப்பும் இருக்க முடியாது, இதுவும் இருக்காது. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் என்றால் எது? ஆன்ம பொருள். அந்நியம் ஒண்ணுத்தையும் விட்டு வைக்காததாய் அவிர்ந்து விழுந்து விடுகிறது. எது? அந்நியங்கள் விழுந்து விடுகின்றன. அதுக்கு போக்கே இல்லை, ஏன்னா அது உதிப்பது இல்லை. அந்நியத்தை சிறிதும் விடாத
அந்நியமற்று இருக்கும் ஏகமாக அந்நியங்கள் கூட தன் சொரூபமாக வைத்துக் கொண்டிருக்கும் பொருளுக்கு அந்நியம் இருந்தும் அவைகள் இல்லை. சரியா? அப்படின்னா தன்னை உணர்ந்தவன்றது ஒரு போட்டோவை வச்சுட்டா அந்த 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 முகமோ அந்த உடலோ அந்த சரீரமோ அந்த செல் ஸ்ட்ரக்சரோ அதுக்குள்ள போயிட்டு இருக்கிற பிரீதிங்கோ அதுக்கு உண்டான ஒரு காலமோ இது எல்லாமுமே உள்கடந்த இந்த சும்மா விரிவில். ஏன்னா சும்மா இருன்றது அதனுடைய தத்துவம் சும்மா இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பக்கம் அதுக்கு வடிவம் இல்லை, இந்த பக்கம் இதற்கு இருப்பே இல்லை. வடிவம் இருக்கு இல்லை, அதை பத்தி பேச்சே கிடையாது. ஆப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ், அவைகளுக்கு இருப்பே இல்லை. அது இருப்பை தவிர வரவில்லை, ஆனா வடிவம் இல்லை. இப்போ எங்க நம்மளுக்கு சாதகத்துக்கு உண்டான நிலை இருக்கு? உதிக்கும் இடம் தானே, உதிக்கும் இடம் தானே. உதிப்புன்ற வார்த்தை கூட கிடையாது, இடம். இட்ஸ் a space, லொகேஷன். நிலை கண்ணாடியில எந்த இடத்துல போய் உங்க முகத்தை பாக்குறீங்க? பிரதிபலிக்காத ஒரு வெறும் நிலை கண்ணாடி தெரியுற இடத்துல பாக்குறீங்க இல்லையே. உங்க உங்க பிரதிபிம்பம் எங்க நிலை கண்ணாடியோட விளக்கும் தன்மையை மறைக்கிறதோ அது வழியா தானே பாக்குறீங்க. அது எப்படி வந்தது, யாருக்கு வந்திருக்கு, யாருடைய உருவம் இதுன்னு பார்த்துட்டீங்கன்னா நான் யாரை விசாரம் பண்றீங்கன்னு அர்த்தம். முடிஞ்சுதா? அதுதான் சும்மா இருப்பாங்க. ஒரு எண்ணம் வரும் பொழுதே நிலை கண்ணாடியில போயிட்டு இந்த முகத்தை விளக்கும் அந்த விளக்கும் நிலை கண்ணாடியின் விளக்கும் தன்மை எது? விளக்கும் தன்மை தான். நிலக்கண்ணாடிலாம் நம்மளுக்கு வேண்டாம். நிலக்கண்ணாடியோட சயின்ஸ் எல்லாம் கத்துக்க வரல. இங்க நம்ம ஆன்ம பொருள் போட்டு பெரிய பிஹெச்டி பண்ண வரல. யதார்த்தமா இந்த முகத்துடன் நான் என்று ஐடென்டிஃபை செய்து கொண்டிருக்கின்றேனே, கம்ப்ளீட்டா இதுவாகவே எண்ணங்களை எல்லாம் மாற்றி வைத்திருக்கின்றேனே, இந்த முகத்தின் எண்ணமாக, இந்த அசைவுகளின் செயல்பாடுகளாக, அந்த செயல்பாடுகளும் அதனுடைய சூக்ஷ்ம சரீரமாக, வாழ்வாக, விளக்கும் இடத்தில் நிலை கண்ணாடி தன்னைத்தானே விளக்கி கொண்டிருக்கின்ற பிரதிபலிக்கும் தன்மையை விளக்குகின்ற இடத்தில் ஏதான ஒரு உதிப்பு இருக்கா? அது ஒரு உதிப்பா? ஃபர்ஸ்ட் ஈஸ்னஸ் ஜஸ்ட் உடனேவே நிறுத்தப்பட வேண்டும் இல்ல? உங்களுக்கு எங்கேன்னு அந்த அப்படின்னு ஏதானும் அந்த இடம் சுரூபம் அப்படியே ஒடுங்கி விட வேண்டும். வேறு ஒன்றுமே கிடையாது. உடனடியாக ஆரம்பிக்கின்றீர்களா? உடனடியாக மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டுக் கொண்டு உள்ளுக்குள்ளேயே கண்களை திறந்து பிறகு புறவழிச்சு. இங்கு உணர்ந்தவர் அப்படின்றவர் ஒரு மனிதர் அல்ல. எந்த வகையிலும் மனம் கொண்ட, உணர்ச்சி கொண்ட, வடிவம் உயிர் பெற்ற 5 கோஷங்களில் விவகரித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் அல்ல. உண்மையும் அவரும் வேறு வேறு. அதனாலதான் அவங்களுக்கு பாடி சர்க்கம்ஃபரன்ஸ்லயே கிடையாது. ஆனாலும் உயிரோட இருக்கும் பொழுது அவ்வளோ பவர். ஏன்னா உயிர் நிறைய சத்தியத்தை அவர்களுக்கு காட்டுகின்றது. உயிருடன் பேசுதல், உயிர் கொண்டு பேசுதல், என்ன சாரத்தை நேரடியாக புகட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் நினைக்க கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு சித்தாந்தம் என்பது அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் அனுபவிக்கும் விதம், கழிக்கும் விதம், இதெல்லாம் அவர்கள் உயிருடன் வசிக்கும் பொழுது நேரடியாக அற்புதமான பலன்களை விளைக்க வரல. அது ஒன்றுதான் நாங்க அதுதான் உணர்ந்தவர். சோ உணர்ந்தவர் உணர்த்த சும்மா இருவில் இருந்து உள்கடக்க வேண்டும். மிக மிக எளிதில் நம்ம போட்டிருக்கோம்.
தன்னை உணர்ந்தவர் உணர்த்த சும்மா விருந்து உள்கடந்த தன்னை உணர வேண்டும். தன்னை உணர உணருதலே தனக்கு அந்நியமாக மாயையோ அவித்தையோ மாயைன்னா என்ன? பிரபஞ்சம். இந்த ஜகத்தத்துவ நிரூபணம் என்ன? பிரபஞ்சம் உண்மையா பொய்யா? கஷ்டப்படுறார் யாரு? தத்தாத்திரேயர் கஷ்டப்படுறார். தெரியுதா உங்களுக்கு ஸ்ட்ரகிள்? நீங்க எடுத்த எடுப்பில் அனைவரும் சொல்லி ஆப்ஜெக்ட்ஸ் தான் சகலம் ஆப்ஜெக்ட்ஸ். யூ டோன்ட் வாண்ட் டு நேம் த சப்ஜெக்ட். கரெக்டா? அந்த பெயர் இல்லை. அதனாலேயே உங்களுக்கு அதை பத்தி பேசும்பொழுது சைலண்ட் ஆயிடுது. அதுதான் லட்சணமே. தன்னை நோக்கி புத்தி திரும்பித்தன்னா புத்தி இல்லாம போயிடும். புத்தி என்னன்னா அது ஒரு பொய் தத்துவம். ஜடத்தோட சேர்ந்தாதான் அதுவும் நான்பாவமா இருக்கிற உடலுடன் புத்தி சேர்ந்தாதான் உணர்ச்சிக்கு எண்ண ஓட்டம் எழுப்பும், அடையாளம் எழுப்பும். அடையாளம் எழுப்பிட்டாதான் உங்களுக்கு விஷய வாசனை. துன்பங்களே அங்கதான் ஆரம்பிக்குது. துன்ப சாகரம், துன்ப கடல் அப்படின்னு தான் புத்தர்ல இருந்து எல்லாரும் விதமாக நிறைய வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே போயிடுறோம். உடம்புல இருந்து சுத்தி அப்படியே போயிட்டு இந்த ஏரிய நனவு நிலையை தொட்டுக் கொள்வதில்லை. அப்படியே விழ வைத்து விடுகின்றோம். எதை? பிரபஞ்சத்தையும் நனவு நிலை தனி மனிதனுடைய வாழ்க்கை. இங்க சூரியனின் சந்நிதி விசேஷத்தில் நேரடி தொடர்பு இல்லாமல் ஒரு பூ மலருதலை அப்படியே காமிச்சிருக்கோம். சூரியன் அப்படி காமிச்சிருக்கோம் ஒரு வீடியோல, ஒரு பாட்டு வீடியோல இந்த சைட காமிச்சிருக்கோம். இப்ப படிங்க ஐயா 4வது ஸ்லைட். ஆன்ம பொருளின் சந்நிதி விசேஷத்தில் அதற்கு அந்நியமில்லாத மாயையும் மாயிலிருந்து ஜெகமும் மனிதனின் நான்பாவத்தினால் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. In the presence of the self, the Maya Shakti along with the cosmos arise together and dissolve together for the egoistic separate observer in a human. இப்ப ஜெகத்தத்துவம் நீங்க உரைத்ததன் பிரகாரம் உங்ககிட்ட அறிபவன், அதாவது பார்ப்பவன்ற பொருள்ல அறிபவன், கேட்பவன் எல்லாருமே ஆப்ஜெக்டிவ் ஃப்ளோ. அவர்கள் உண்மையல்லன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க நனவு நிலை வாழ்க்கை என்னமாக அங்கு நடைபெறும்? உங்ககிட்ட எப்படி நடைபெறும்? ஆன்ம பொருளின் சந்நிதி விசேஷத்தில் அதற்கு அந்நியம் இல்லாத இவங்கெல்லாம் போய் ஒரு பார்ஷியலா போய் ஸ்டக்கப் ஆயிருக்காங்கன்றத உணர்றீங்களா? எதை ஒன்றை முக்கியமா பார்க்கணுமோ, கஷ்டம் சுலமோ அப்படின்லாம் வார்த்தையை போடாம அதற்குத்தான் உணர்ந்த குரு. வேற ஒன்றுக்குமே இல்லை. உயிருடன் இருக்கும் உணர்ந்த குரு. அதுலயும் எடுத்து உணர்த்தி கொண்டிருக்கும். வேற எங்கேயுமே இல்லை. ஏன்னா உணர்த்துபவர் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பவன் நான் ஈகோல புத்தி உயிர் பெறுகிறது. புத்தி உயிர் பெறுவதே நான்பாவத்தின் மூலமாக. இன்னமும் புத்தியில யோசனையோ உணர்ச்சியோ உடம்போ உலகமோ இருக்கா மாதிரி நான்பாவம் பழைய ஸ்டாக்க புத்தி வழியா சூக்கும சரீரமா உடம்புல இறக்குது. எப்பவோ காத்தால இறக்குறதுன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு கணமும் புது அறியாமை, புது அதனால மாயாசக்தி பொறுமா, புது அவித்தை. ஒரு எண்ணத்தை எண்ணுபவராக நீங்க இருக்கின்றீங்கன்னா புது அவித்தை, புது அவித்தையின் மூலமாக புது படைப்பான பிரபஞ்சம் மாயை சத்தியமாகிறது. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும் நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. தூக்கத்தில் நான் இல்லாம போயிட்டேன்னு யாருமே சொல்றதில்லை. அப்படின்னா அந்த நான் வேற டைமென்ஷன், முழுமை, நிறைவு, உதிப்பு, மறைவு, தேய்வு, அழிவு, கூடுதல், குறைதல், வடிவம், காலம், தேசம். விஞ்ஞானம் என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் தேசம் இருக்குன்னு சொல்றது. ஸ்பேஸுக்குத்தான் நிறைய 12 டைமென்ஷன் சொல்றோம். 12 டைமென்ஷன் சொல்றோம் விஞ்ஞானம். இன்றைய விஞ்ஞானம் சத்தியமாக ஏலியன்ஸ் எல்லாம் உலவி கொண்டிருக்கின்றார். ஜஸ்ட் 4வது டைமென்ஷன் 4வது டைமென்ஷன்லயே பாஸ்டுக்கெல்லாம் போகலாம்.
அதனாலதான் அவர்களால் இங்க ரிவர்ஸ்ல வந்துட்டு போக முடியுது. நம்ம பாஸ்ட்ல இருக்கிறவங்க, நாம் தேங்கி இருப்பவர்கள், நாம 4 பில்லியன் வருடங்கள்ல இருந்து 5 பில்லியன் வருடங்களுக்குள்ள நம்ம இங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். காலத்துல சக்கப்பாயிருக்கும். எங்க சக்கப்பாயிருக்கும்னா மனத்தில். மனம்தான் காலம், உடம்பு இல்ல. நம்ம எண்ணமே காலம், நம்ம வடிவம் காலம் இல்லை, செல்கள் காலம் இல்லை. ஆனா செல்களை வைத்துக்கொண்டு, சாக்காக வைத்துக்கொண்டு ஒரு அஞ்ஞான கூத்தை நான் பாவம் இருக்கின்றதுன்றது கூட நம்மளுக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் எப்படி ஒரு குழந்தைய கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளே ஸ்கூல்லயோ எல்கேஜிலயோ சேர்க்கிறோமோ அதா போலதான் ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம் மினிமம். அதை அடைஞ்சி அனுபவிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே அப்படியே உணர்தலே வாழுதல், எண்ணமற்று இருத்தலே வாழுதல். தனி உணர்ச்சி உடல் மூலமாக உணர்ச்சி அடையாளப்பட்டு கொண்டிருக்கின்றது. எண்ணங்கள் அடையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவைகளற்று வாழுதல் உண்மையான முறை. அதுதான் ஆன்ம பொருளின் சந்நிதி விசேஷத்தில் அதற்கு அந்நியம் இல்லை. மாயையும் மாயையிலிருந்து ஜகமும் மனிதனின் நான்பாவத்தினால் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறை. அதனால்தான் நனவு நிலை காஸ்மிக் மைண்டுன்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். பிரபஞ்ச ஓட்டத்துல 12 டைமென்ஷன்ல 2வது டைமென்ஷன்ல திக்கி திணறிகிற ஒரே எண்ண கூட்டத்தில் சிக்கிக்கிட்டு எண்ணுபவர்களாக இருத்தலே எண்ணங்கள் ஒதுக்க காரணம். எண்ணங்கள் ஏன் ஒதுக்க வேண்டும்? அவ்வளவுதான். மிக மிக எளிது. இந்த குவாண்டம் பிசிக்ஸை பத்தி இப்ப படிச்சோம். அதாவது அசத்தும் சத்தும் தம்முள் விரோதம் உடையனவாதலால் இவ்விதம் ஒன்றுபட்டிருக்கும். ஐயா அது வரைக்கும் படிச்சார். அசத்தும் சத்தும், இது காரியமான ஜகத்து அசத்தும் தெரியப்படாதனவுமான அணுக்களில் இருந்தும், அதிருஷ்டம்ன்ற வார்த்தையை அங்க யூஸ் பண்றாங்க. அதிருஷ்டம்னா பார்க்க முடியாது, காண முடியாதத அப்படின்றதுல இருந்து உண்டானது என்றும், அசத்துன்னா இல்லாதது என்றும் சொல்லுகின்றார்கள். இது என்னன்னா எப்படி அதுக்கும் பரமாணுக்கள் அணுக்கள் அதெல்லாம் ஸ்திரம். ஸ்டாண்டர்ட் அது வார்த்தையே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகல் லிஸ்ட். பார்ட்டிகல் எண்ணிக்கை இருக்கா மாதிரி விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்கு. இல்லப்பா, பார்ட்டிகளே இட் undergoes change. The particle undergoes constant change because everything is information. Because informations too undergo change. மாற்றம் தான். எந்த நானோ ட்ரில்லியன் அந்த நானோ லெவல் வரைக்கும் அச்சலம், மௌனம், உணர்வு, அது ஃபேக்ட். ஒரே சத்தியம். அதனாலதான் அசத்தும் சத்தும் தம்முள் விரோதம் உடையன வாதலால் எவ்விதம் ஒன்றுபட்டு இருக்கும். எப்படி சேர்ந்திருக்கும்? வேற படிக்கிறீங்களா? இங்க ஒரு வஸ்துவே மஞ்சள் நிறமாகவும் அந்நிறம் இல்லாததாகவும் இராது. ஒன்றே பிரகாசமாகவும் அப்பிரகாசமாகவும் இராது. ஏனென்றால் இவைகளின் விரோதத்தாலும் இத்தன்றி கலப்பு முதலியன ஏற்படுவதாலுமாம். ஈஸ்வரனுடைய இச்சையினால் ஆகட்டும், ஆதியில் பரமாணுக்களில் எவ்விதம் கிரியை உண்டாயிற்று? முக்குணங்கள் சமமாக இருந்த பிரகிருதியே ஜகத்தாயிற்று என்பது நடவாதது. ஏனென்றால் சமமான முக்குணங்களின் நிலை குலைய காரணம் இல்லை. பிரளயத்தில் குணங்கள் சமமாக இருக்கும் ஏதுவில்லை. இந்த அளவுக்கு இத பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று விரோதமான வஸ்துக்கள் எப்படி உடன் இருக்கும்? ஒண்ணு அனிகிலேட் பண்ணிட்டு இன்மையில தான் போய் முடியும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? உள்கடந்து செல்லுகின்றோம். எண்ணுபவனை பார்க்க எண்ணங்கள் அழிந்து எண்ணுபவன் இன்மையாகி அதுக்கு அடிப்படையில இருக்கிற உணர்ச்சி கூட இல்லாம போயிடும். ஆனா அந்த இடம் தெளிவடையாத ஒரு இடமாக இருக்கும். ஏன் இருக்கும்னா அந்த இடத்துல என்னவோ ஒரு இது இருக்கு, கொஞ்சம் மறைப்பு இருக்கு. அதனால என்ன ஆகும்? ஒரு உணர்ச்சியின் அழிவோ, சில எண்ணக்கூட்டங்களின் அழிவோ, இல்லாட்டி மறைவோ உடனே ஞானத்தை தந்து விடாது, உடனே முழுமையான தெளிவை தந்து விடாது. ஆனா நீடித்து சத்தியமாக நேர்மையாக நம்ம நம்ம பார்க்கறது யாரையோ பார்க்கல,
நானாக இருக்கும் என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன்ற அளவுக்கு அந்த சத்தியத்தன்மை பொருந்ததாக அந்த சும்மா இருக்கணும். புரியுதா? விளையாட்டு விளையாடிட்டு இல்லை. ஆன்மீகம் ஏதோ பழகிறேன், நானும் கச்சேரிக்கு போறேன்ற கதையே கிடையாது. ஒவ்வொரு சிட்டிங்கும் டன் வெயிட்டா உள்ள இறக்கிக்கிட்டு போகும். நீங்க கொஞ்சம் அப்படி ஸ்ரத்தையா இருந்தீங்கன்னா போறோம், உடனே ஆன்ம பொருள் வெளிப்பட்டு விடும். ஆனா அது இப்படி அப்படின்னு உங்களுக்கு புரிவிடாது. ஏன்னா வழக்கமான புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலோட அவன் வெளில நிற்பான், வாசல்லே நிற்பான். ஏதோ இதுக்கு ஏதோ ஒரு பதார்த்தம் வாங்க வந்தவன், ஹோட்டலுக்கு பார்சல் கட்டிட்டு போறவன் வந்தவன், அவன் தோசை முடிஞ்சுட்டான்னு வெயிட் பண்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். உள்ள வாசல்ல 4 மசாலா தோசைக்கு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருப்பான் அவன். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரியாலிட்டி. நீங்க என்ன ஆப்ஜெக்டிவ் ரிசர்ச்சா பண்றீங்க? இல்லையே, உங்களுடைய ஆதி மூலத்தை பாக்குறீங்க, உங்களோட உண்மையை உள்ள திரும்புறீங்க. அது ஃபர்ஸ்ட் உணரப்படுறதா சொல்லுங்க, எல்லாரும் உணர்றீங்க. இது சாதாரணம் கிடையாது. சாதாரணம்னா ஆனா சாதாரணம் தான். அசாதாரணமா ஏன் ஆச்சுன்னா மைண்ட் மறந்து போயிடுது. யோசிச்சு திங்கர் அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியாதே இல்லையே அப்படின்னு இந்த சைடு வேகம் எடுத்து பிரிந்த தன்மைகளுடன் நாம் மறைந்து போய்விட்டான், தொலைந்து போய்விட்டான். அதே போல உணர்ச்சிகள்ல, அருமை பெருமைகள்ல எல்லாத்திலையும் தடிச்சு இருப்பது தனித்தனி ஆட்கள். அவர்கள் எல்லோரும் முடிவுக்கு வருகின்ற இடம் இது. முடிவுக்கு வரும் விதம் ஆரம்பமும் சரணாகதி, நடுவும் சரணாகதி, முடிவும் சரணாகதி. அதாவது இன்கன்க்ளூசிவ். முடிவு எடுத்தா ஓரளவுக்கு இன்னைக்கு ஏதோ உணர்ந்திருக்கேன் போட்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தேதி கிடையாது. நேற்றுக்கு 14ஆம் தேதி ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு 15ஆம் தேதி தொடர்றேன் ஆன்மீக சாதகத்தை. 3 மாசமா பண்ணிட்டு இருக்கேன், 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன், 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். பிறந்ததுல இருந்து பார்க்க ஒரு சாரத்தை பார்க்கின்றோம். சாரத்துக்கு வயது இல்லை. இந்த சைட்ல இருந்து ப்ரொஜெக்ஷனும் இருக்கக்கூடாது அது பார்க்கறதுக்கு. நானும் 15 வருஷமா உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கேன். நான் 50 வருஷமா தியானம் பண்றேன். கூத்தான கூத்து. காலம் எங்கிருந்து வந்தது? பார்ப்பவனை அவ்வளவு மெக்கானிக்கல் ஆக்கியிருக்கேன். எப்படி சித்திக்கும்? நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு குழந்தைய வளர்க்கும் போது அது அப்படித்தான். அது நான் ஸ்வீட்டை கொடுத்துட்டு தான் அதுக்கு மாத்திரையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கி நம்ம ஐடியாவை போட்டு அதுக்கு திணிச்சு குழந்தையும் கெடுத்து விட்டுருப்போம். இப்படி கொடுத்தா அப்படி கொடுக்கணும், அப்படி கொடுத்து இப்படி ஏமாத்தணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் விதவிதமா. அவர்கிட்ட முதல்ல இப்படி சொல்லக்கூடாது, இப்படி ஆரம்பிச்சு அப்படி போய் இப்படி அப்படி சொன்னா அவருக்கு டக்குன்னு பணத்தை கொடுத்துருவாரு. இப்படின்லாம் என்னென்னவோ உத்திகளோ இதெல்லாம் இருக்கும். இது எல்லாம் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால இங்க சரணாகதின்றது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கள்ளங்கப்படமற்ற தன்மையிலிருந்து ஆரம்பிக்கிறது. காரணகாரி இல்லாம கள்ளங்கப்படமற்ற தன்மை நேச்சரா மாறி இருக்கும். ஒவ்வொரு தாட்டுக்கு பின்னாடியும் உங்க சிறு குழந்தைகள் முதற்கொண்டு மோட்டிவ் இருக்கு. கிளியரா மோட்டிவ் இல்லாம, நோக்கம் இல்லாம அப்படியே போய்கொண்டே இருக்கும். அதுதான் அங்க நிலைக்கண்ணாடியின் பிரதிபலிக்கும் தன்மை ஒளியையோ அல்லது இருளையோ கூட பிரதிபலித்தாலும் பிரதிபலிக்கும் விளக்கும் தன்மை நிலைக்கண்ணாடிக்கு ஒருபோதும் இல்லாது போகாது. அதுபோல ஆன்ம பொருள் இல்லாத தேசமோ காலமோ இருக்கவே இருக்காது. How the reflecting capacity of a mirror never ceases to exist, whether the mirror reflects objects or darkness in the same manner. There is no place, space or time that could be actualized without the self. தேசம்ன்றது ஒரு இருப்பே இருக்காது. தேசம்ன்றதுக்கு ஒரு இருப்பே இருக்காது. நம்ம எழுந்துக்கிற இடம் காலியா இருக்க மாதிரி இருக்கிற தன்மை கூட ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்லாமல் இருக்கு. வெட்ட வெளி தானே தேசம், ஸ்பேஸ். அது கூட ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்லாமல் இருக்கின்றது. அது இருட்டுல இருந்தாலும் இப்போ
சூரிய குடும்பத்தை தாண்டிட்டா ஒரே இருட்டு தான், பொம்மை இருட்டு, vast darkness. அந்த இருள் எல்லாம் ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக இல்லை. ஆன்ம பொருளுக்கு அந்நியமா நிலை கண்ணாடியில ஒரு பிரதிபலிப்பு இல்லவே இல்லை. இங்கே இவங்க என்ன சொல்றாங்க, பிக் பேங்க வந்து கொண்டு வந்தாங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள் கூட. என்றைக்கோ ஒரு நாள் அதுதான் சொல்றாங்க, பிரளயத்தில் குணங்கள் சமமாகவும் இருக்கவும் ஏதுவில்லை. பிரளயம்னா என்ன? எல்லாம் மகா ஒடுக்கம், மகா பிரளயம்னு வாங்க. பிரத்யேக பிரளயம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பிரத்யேகமா ஒரு பிரளயம் நடக்குதுன்னு. அது என்ன பிரளயம் சொல்லுங்க பார்க்கலாம். மகா பிரளயம் தூக்கம், ஆழ்ந்த உறக்கம். அற்புதம் அற்புதம். தனி உறக்கம் வந்து பிரத்யேக பிரளயம். அங்க குணங்கள், குண வியாபாரத்தை வச்சுதான் நம்ம அனுபவிக்கிறோம். சோ குணங்கள்லாம் வந்து சேத்தன சேட்டைகளே கிடையாது. சமநிலையில எல்லாம் அங்க வந்து இல்லை. இங்க ஆழ்ந்த உறக்கத்தில் கனவையே என்ன சொல்லுவா, சத்துவகுணத்தினுடைய உற்பத்தி ஆகுது. நல்ல தெளிவுல கனவு காண்கின்றோமா, புரியுது? டிஸ்டிங்டா அந்த அளவுக்கு உணர்ச்சியை வந்து ஆட்பட்டு இருக்கு. இது தனி ஜீவத்துவமான அகந்தை உணர்ச்சியில அன்னைக்கு நடந்ததோ, 10 வருஷம் முன்னாடி நடந்ததோ, 20 வருஷம் இல்லாட்டி பழைய ஜென்மங்கள்ல நடந்ததோ, சம்பந்தம் இல்லாம ஒரு கனவு வரும். ஆனா தெளிவா இருக்கும் கனவு. அது என்ன? எல்லாமே மாயையே சத்துவ குணத்துல ஒதுக்கிறது. சமஷ்டி பிரபஞ்சம் பூரா தந்தை யாரு? யார் தந்தை? மொத்த பிரபஞ்ச மேனிஃபெஸ்டேஷன் தோற்றத்துக்கு தந்தை யார் சொல்லுங்க? ஆன்ம பொருள். வேற சர்வ மேனிஃபெஸ்டேஷனுக்கும் தந்தை யார்? ஈஸ்வரன். ஈஸ்வரன். தந்தை ஈஸ்வரன், சிவம், வெறும் இருப்பு. அவருடைய ஆக்டிவேஷன், அந்த இருப்பே திருப்பி ஆக்டிவேஷன்னா உடனே நீங்க நம்ம என்ன நினைச்சுப்போம் வந்து அப்படியே வந்து அதுல இருந்து அப்படியே ஸ்பந்தா உற்பத்தி ஆகுது. ஒரு மொமெண்ட்டுக்கு முன்னாடி அதுல சலனம் இல்லை, ஒரு மொமெண்ட்ல சலனம் வந்து, ஒரு மொமெண்ட் 2 மொமெண்ட்ல சலனம் வந்தது, சலனமற்ற சலனம் பொறுமை அப்படின்னா எப்பவும் இருக்கு. சிவமும் சக்தியும் சம்போகிக்காத தருணமே இல்லை. எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பார்ட்டிகல் பிசிக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு ஆகம சாஸ்திரத்துல கொண்டு நிறுத்தியிருக்காங்க. ஆகம சாஸ்திரம்னா என்ன? வழி வழியாக அனுபவித்து வந்த ஞான உணர்வு. போருமா? ஞானம். ஆகமம்னா என்ன? ஆகமனம்னா என்ன? வருதின்னு அர்த்தம், ரிவீல்டுன்னு அர்த்தம். ஞானம் வந்து தேடுகின்றவர்களுக்கு, சரணடைந்தவர்களுக்கு முழுவதுமாக வெளிப்பட்டு அவர்கள் வழி வழியாக உபதேசித்து வந்தது பேர் ஆகமம் பேர். கோவில்கள் அத்தனை ஆகம சாஸ்திரத்துல பண்ணியிருக்காங்க. ஆகம பிரகாரம் சிவலிங்கத்திலேயே வந்து யோனி அடக்கம், சக்தி அடக்கம். சக்தியும் சிவமும் பிரிக்கவே முடியாது. ஒரு ஹியூமன் இதுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்து பக்கத்திலேயே அம்பாளை வந்து ஸ்தாபிச்சிருக்காங்க. அதுல நனவு நிலையை பிரிச்சு விஷ்ணு மாயன்னு கொண்டு போயிருக்காங்க. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு வந்து தோற்றத்துக்கு மொத்தம் பிரம்மான்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவர்கள்ல கொண்டு வந்து சிவனுடைய கணங்களாக யம தர்மராஜன், எல்லா தேவர்கள்லாம் வராங்க. எல்லாம் ஒளி போறது, எல்லா ஏலியன்ஸும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் திட்டமிட்டதுபடி, திட்டமிட்டால் ஒளி எப்படிங்க நடக்கும் அப்படின்னா, திட்டமிடுபவன் எவன்? கர்த்தா எவன்? சரி, இப்ப போயிடுவோம் மேற்கொள். அடுத்த இது படிங்க. பிரளயத்தின் குணங்கள் சமமாகவும் இருக்கவும் ஏதுவில்லை. இததான் வந்து நம்ம பஞ்சதசி எல்லாம் படிக்கக்கூடிய காலம் வந்ததுன்னா அதுல வந்து நம்ம வித்யாரண்ய முனி அவர்கள் 13வது ஆச்சாரியர், அவதான் வேதத்துக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதியிருக்கார். பிரம்மசூத்திரங்கள், வேதம் எல்லாத்துக்கும் போடுன்னு போட்ட மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர் அவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏகமேவா அத்விதீயம் சன் நாமரூப விவர்ஜிதம் சிருஷ்டேகே புராதுனா அப்பி அஸ்ய தாத்ருத்வம் தத் இதி ஈரியது அப்படின்றார். ஏகம் ஏவ அத்விதீயம், இரண்டை கடந்த ஒரு பொருள் ஒன்றுதான், ஒருமை ஒன்றுதான், ஒருமை சிங்குலாரிட்டி கூட. அந்த சிங்குலாரிட்டி எல்லாம் கிடையாது. இப்ப இவங்க சொல்ற சிங்குலாரிட்டி வந்து பிளாக் ஹோல்குள்ள இருக்கிற சிங்குலாரிட்டி. அங்க வந்து லைட் போச்சுன்னா லைட் பார்ட்டிகிள் எல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டுடுமா.
கிராவிட்டி எல்லாம் ஃபோர்ஸஸ் இயங்கவாங்க. அது வரை அந்த பிளாக் ஹோல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குமா. ஆக்சுவலா நம்ம மெய்ஞானத்துல நம்ம சும்மா இருல வந்து ஏகப்பட்டதை நான் வந்து அதான் சொல்றேன், அந்த அளவுக்கெல்லாம் வந்து டச் பண்ண முடியாது. ஆனா அது இருக்கிறது. சர்வசாதாரண சும்மா இரு வந்து எல்லா லெவல்ல உள்ள அழிச்சுட்டு போகும். அப்சல்யூட்டா ஸ்டாப் பண்ணா எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அண்ட பேரண்டங்கள்லாம் இங்க வந்து நிற்கும். அப்படி இருக்கு. அவர் அப்படியே சொல்றாரு, ஏகமேவா அத்விதீயம், இரண்டை கடந்த. இரண்டு எங்கே வருது? நான் வந்து தேகாத்ம புத்தியாக, தேகத்தையே ஆத்மாவாக, இரண்டை நானாக, அறிபவனாக, கேட்பவனாக, பார்ப்பவனாக, புரிந்து கொண்டவனாக, அவனாக இவனாக ஏகப்பட்டது குழப்ப. அத்தனை இரண்டு. இந்த இரண்டை கடந்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஒருமை இருக்கிறது. அது பெயர் வடிவங்களை கடந்து சதா இருந்து கொண்டு, அது வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி. இந்த சிருஷ்டி எது இவங்க சொல்றது 14 பில்லியன் லைட் இயர்ஸ். அதுக்கு முன்னாடியும் அதுவே இருந்தது. அது இப்படித்தான் இருந்தது. அது வந்து எப்பவுமே மகேஸ்வரன் இல்லாமல் இல்லை. இதைதான் வந்து சொல்றாரு. இப்ப வந்து அடுத்தது படிங்க. சேத்தன வியாபாரமின்றி ஜடங்களில் கிரியை காணாததால் ஜடமான பிரகிருதியினிடத்தில் சுயமாகவே ஜகத்து வடிமான பரிணாமம் சித்தியாது. சேத்தன வியாபாரம் என்ன? அறிவனுடைய தொழில் படுதல் இன்றி. இப்ப வந்து தண்ணி உற்பத்தி ஆகணும்னா கூட 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல், 1 ஆக்சிஜன் மாலிக்யூல் கேஸ் ஃபார்ம்ல ஒன்னா சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு டிராப் தண்ணி இருக்கும். பஸ்மமான எரிந்த ஒரு பஸ்மத்துக்கு கூட இங்க அளவு இருக்கு. எல்லாத்துக்கும். ஏன்னா அதை விட டைனியஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகிள் லிஸ்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால இவர் என்ன சொல்றாரு, அப்பவே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? அறிவு, பேரறிவனோட சந்நிதி. இப்போ வந்து எங்கேயோ இருக்கிற சூரியன் இங்க இருக்கிற மலரை மலர்விச்சது இல்லை. அத்த போல அறிவு சர்வ வியாபகமா இருக்கு. அதனுடைய தொழில் படுதல் இல்லாமல் ஜடங்கள்ல எப்படி ஒரு ஆக்ஷன் நடக்கும், நம்ம கர்மாக்கள் கூட எப்படி இங்க வெளிப்படும். கர்மாவை இப்ப வந்து எனக்கு ரொம்ப வந்து ஏமாத்தப்பட்டுட்டேன், வாழ்க்கையில நொந்து போயிட்டேன், இல்லாட்டி வாழ்க்கையில சக்சீடட், என் வாழ்க்கையை நல்லா நான் அனுபவிச்சிருக்கேன், என்னத்த சொன்னாலும் அனுபவிச்சன்றவன் கர்மாக்கள் மூலமாக இதையும் அனுபவித்துக் கொண்டிருக்கான். அனுபவித்தவன் உண்மையில் எவன்? அது எதனுடைய இயக்கம்? அறிவு இயங்குமா? அறிவு தொழில் படுமா? அறிவனுடைய சந்நிதி இல்லாமல் ஒரு தாமரை மலருமா? சூரியன் எங்கேயோ இருந்தாலும் எப்படியோ தாமரை மலருது. சோ அறிவனுடைய இயக்கம் எங்கேயோ சட்டிலா இருக்கு. நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல உடம்போட டிஸ்கனெக்டடா இருந்தாலும் அகந்தை தானாக உலகத்தை விரிக்கிறது. இப்படி அகந்தை சொப்பனத்தை கனவாக ஏற்படுத்துவதற்கு கூட அந்த கனவு காட்சியை அனுபவிக்கிறவங்களோட உணர்ச்சி மயமா இருக்கானே, வடிவம் இல்லாமல் சத்தியமாக இருக்கானே, அப்படின்னா சேத்தனம் இல்லாமல் எப்படிப்பா ஜடம் வரும்? சோ இந்த ஜெகத் தத்துவ இது வந்து சித்தியாது அப்படின்றாரு. மேல கொண்டு படிங்க. ஆகையினால் ஜெகத்தான காரியத்திற்கு காரணம் என்னதென்று பிடிபடாமல் போய்விடுகின்றது. இப்படிப்பட்ட பரோட்ச விஷயத்தில், பிரத்யட்சமாக தெரியாத விஷயத்தில் நிச்சயத்தை கொடுக்கக்கூடியது சுருதி ஒன்றே. மற்ற பிரத்யட்சாதி பிரமாணங்கள் ஏற்படா. ஏனென்றால் பிரமாதாக்கள் பூர்ணமின்றி பரிச்சினர்களாய் இருப்பதாலும் பிரமாணம் அனாவஸ்தையாகி விடுகிறபடியாலும் காரியமானது கர்த்தாவின்றி உண்டாகிறது என்று மறுபடியும் ஏற்படுகிறபடியாலுமாம். ஒரே ஒரு செகண்ட். இங்க எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க கொண்டு போய் இது பண்றாங்க கிளியரா? சுருதி அப்படின்றாங்க. சுருத்தின்னா என்ன அர்த்தம்? ரிவீல்டு, தட் விச் ஆர் ரிவீல்டு, தட் விச் ஆர் ஹர்ட், கேட்கப்பட்டவைகள், மறைந்திருந்தது அருளப்பட்டவைகள்னு அர்த்தம். ஸ்ருதினால என்ன அர்த்தம்? வேதங்கள்னு அர்த்தம். வேதத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா, உபநிடதங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆகம சாஸ்திரத்தை பாத்தீங்கன்னா, எல்லா சாஸ்திரங்களும் அதுக்கு அடிப்படை பாத்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாத்தையும் கடந்து வேற லெவல். நம்ம வந்து இங்க வந்து எதுக்கும் வந்து இது வாங்கறதுக்கு, வக்காலத்து வாங்கறதுக்கு சொல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு எது அப்படின்னு பார்த்தா எடுத்த எடுப்புல இருந்து தூக்கம்.
12 டைமென்ஷனை கடந்து இருக்கிற ஆன்ம பொருளாவே இருக்கு. 12 டைமென்ஷனுக்குள்ள அடங்கி இந்த பூமியில மனித ஜென்மம்ன்றது 2 டைமென்ஷன். இன்னும் 10 டைமென்ஷன் இருக்கு நுட்பத்துல போகக்கூடியது. அது எல்லாமே இந்த துரிய சந்நிதிக்கு வந்தாலே அதெல்லாம் கூட கடந்துருவோம். இந்த சும்மாயிரில இருந்தா கேட்கவே வேண்டாம். அப்பேற்பட்ட மகிமைகள் பொருந்தது இந்த சும்மாயிரு. ஏன்னா எனக்கு கொடுத்தது அது. சும்மா இருந்து உள்கடந்து உணர்ந்தவன் இவனுக்கு உணர்த்தியது. அதனால்தான் அதை நான் 10 வயது குழந்தை கூட அதிகாரமா சொல்றேன். இப்படி பாத்தீங்கன்னா சுருத்தின்றான். சுருத்தின்னா வேதங்கள். வேதங்கள்ல திரும்பி வேதங்கள்ல இருக்கிற எல்லா பாகங்கள்லயும் முக்கியமா உபநிடதங்கள், அப்புறம் ஆகமங்கள், வழி வழியாக உணர்ந்தவர்கள் அப்படி 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 வாழ்ந்துகிட்டே போயிருக்காங்க. அவங்க உபதேசம் பண்ணது வரல, வாழ்ந்துகிட்டே போயிருக்காங்க. சோ இதுல மற்ற பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் ஏற்படாது, ஸ்ருதி ஒன்றே. ஏன்னா பிரமாதாக்கள்னா என்ன அர்த்தம்? அறிபவன் அர்த்தம். அறிபவன் தன்னுடைய அறிபடு பொருளுக்கு ஏத்த அளவுக்கு குறுகி குறுகி இருக்கிறதுனால அப்புறம் ஒண்ணுத்த மாத்திரம் அவன் பண்ணிட்டு உண்மையா நான் யாருன்னு விசாரிக்காததுனால திருப்பி அவன் மாட்டிக்கிறான் மனத்திலையும் புத்திலையும். நம்ம மாட்டிக்கிறோமா இல்லையா? காத்தால பண்ணேன், நல்லா இருந்தது, அப்படியே உணர்ந்தவனா இருந்தேன். அடுத்த செகண்ட் என்ன ஆச்சா? கீழே விழுந்துட்டியா? இங்க இருந்து எங்க விழுந்தவன் யாரு? உள்ளு வெளியில என்ன இருக்கீங்க? புரியுதா? எல்லாம் உடம்போடெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாதான் விழுந்துட்டேன், தவறிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இன்னும் திங்கரை உடம்புல இருந்து பிரிக்க முடியாம திண்டாடுறோம்னு அர்த்தம். அந்த வார்த்தைகள்லாம் இன்னும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியலன்னா தெரியாம பண்ணிட்டேன் அப்படி இப்படி எல்லாம் சொன்ன என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்லி ஸ்டக் வித் த பிசிக்கல் பாடி ஆஸ் த திங்கர். அதனால்தான் ஆகையினால் இந்த ஜகத்து கர்த்தாவை உடையது என்பதும் அவன் சேத்தனன் என்பதும் சித்திக்கின்றன. ஒரே ஒரு செகண்ட். சேத்தனன் பேரறிவு மயம், லேசப்பட்ட ஆள் இல்ல. ஜகத் கர்த்தா இருக்கான். நம்ம இவர் பாசிய பாடி இருப்பார். யார் அவரு? புரந்தரதாசர். ஜகதோதாரண அடி சீதளையோ. புரந்தரதாசர் தான் நினைக்கிறேன். ஆமா, உத்தாரணான்னா உற்பத்தி செய்தவர், ஜகத்தை உற்பத்தி செய்தவர். நீங்க இந்த 10 அவதாரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் வரும், பியூட்டிஃபுல்லா வரும். பூமியை தண்ணீர்ல இருந்து கொண்டு வந்தாருன்னு. பூமியை தண்ணியில இருந்து கொண்டு வந்தா என்ன? தண்ணிக்குள்ளே அந்த பூமி கிடந்தது இல்ல, வாட்டர் வேர்ல்டா இருந்தது. வாட்டர் வேர்ல்டுல இருந்து லேண்ட் மாஸை கிரியேட் பண்ணாருன்னு அர்த்தம். லேண்ட் மாஸை கிரியேட் பண்ணாருன்னு அர்த்தம். வேற இன்செக்ட்ஸ் கேன் கம். ஏன் உயிரினங்கள் வரணும்? ஏன் தாவரங்கள் வரணும்? ஏன் அறிவு புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி ஏன் விதவிதமா? சோ சேத்தனன் அவன் அறிவுமயமானவன். ஃபர்ஸ்ட் அவன் அச்சலமா இருந்தாலும் அந்த அச்சலனே பேரறிவாளன், ஆன்ம பொருள். சரியா? மேற்கொண்டு படிங்க. நினைக்க ஒண்ணாத ஜகத்தான காரியத்தின் கர்த்தா சாதாரண கர்த்தாவை போல் ஆவானா? ஆகலான். ஆதலால் அவன் அசிந்தியமான சக்தி பொருந்தினவன் என்றும் அவ்வசிந்திய சக்தியோட ஜெகத் கர்த்தாவின் விமர்சனமே ஆகும் என்று ஆகும். பியூட்டிஃபுல். என்ன பண்றாங்க இவன் ஏன்பா நீ ஒரு ஆளா ஒரு சின்ன ஒரு பணத்தை அடையறதுக்கோசரம் குறுகி உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த வேஷத்தெல்லாம் முகபாவத்துல காமிச்சுக்கிட்டு என்ன மோட்டிவ் உன்னை புத்தியிலேருந்து பழைய வாசனை இயக்கிறதுன்றது கூட தெரியாமல் எல்லாமுமே பழைய வாசனைகள். நீ தேட போகின்ற பணம் உனக்கு கிடைக்க கொடுக்கின்ற இடம் அது பிரபஞ்சமா இருக்கிறது. பிரபஞ்சம் மாயினால சூழப்பட்டிருக்கிறது. நீ உள்ள வாசனைகளில் வெளியில் பிறவி எடுத்துக்கொண்டிருப்பவன். உணர்ச்சிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் உடம்புனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் ஒன்னும் தெரியாம நீ பண்ணிக்கிட்டு இருப்ப. நீயே விழுந்த விஷயத்துக்கு தமாதோண்டு, பணத்துக்கும் தமாதோண்டு, பெருமைக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளவு சுருங்குதல விடுறேன்னா ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற பெரிய பேரறிவு அதனுடைய கர்த்தா எப்படி இருக்கும்? அவர் ஆக்சுவலா இதுக்கு ஆப்போசிட். என்ன பண்ணலாம்?
அவர் நீ பரபரன்னு இயங்கிட்டு இருக்க, அவருக்கு இயக்கமே வேண்டாம். நீ குறுகிற, அவர் விரியவும் இல்லை குறுகவும் இல்லை, நிக்கிறார், அச்சலமா இருக்க, ஸ்டில். அப்புறம் மௌனம், அப்புறம் இருப்பு. இல்லாதது இருக்கிறது. உங்ககிட்ட இப்ப பணம் இல்லை, பணம் வேணும், அந்த மாதிரி இல்லாத தன்மை இல்லை. எல்லா ஐஸ்வர்யங்களும் அங்க இருக்குது. அப்பேற்பட்ட கர்த்தா என்ன கர்த்தாவா இருக்கும். சோ அததான் சொல்றாரு. இஜகத்தான காரியத்தின் கர்த்தா சாதாரண இந்த அகந்தை கர்த்தாவை போலாவாதான் ஆகான். ஆதலால் அவன் அச்சிந்தியமான சக்தி பொருந்தியவன் என்றும் அச்சிந்திய சக்தியுடைய ஜெகத்கர்த்தாவின் விமர்சனமே ஆகமம் என்றும் ஆகும். அச்சிந்தியமான நினைப்புக்கு எட்டாத, தனி புத்தியின் உணர்ச்சிகளுக்குள் அடங்காத, உண்டாகாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கதான் இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்கு சரணாகதி பாவம் வந்ததுன்னா யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். உங்க புத்தியினோட உணர்ச்சிக்குள்ள இத போட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணாம இருந்தீங்கன்னாலே நீங்கள் உண்மையில் ஆன்ம பொருளிடம் சரணடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நான் இப்பவே சொல்லுவேன். நான் சொல்லுவது சரியா? ஓ இதான சமாச்சாரம், சரி சரி சரி, நான் ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்க சொல்றதுல கிடையாது, நினைக்கிறதுல கூட கிடையாது. போட்டது போட்டபடி, விட்டது விட்டபடி. அடுத்த எண்ணம் எழக்கூடாது. அடுத்த திங்கரோ ஃபீலரோ புத்தியில எக்ஸ்பீரியன்ஸரோ எந்த சென்டரும் இதுதான் நினைப்புக்கு எட்டாத, உணர்ச்சிகளுக்குள் அடங்காத, திட்டங்களுக்குள், எதிர்பார்ப்பவனுக்குள் வாழ்பவனுக்குள். ஏன்னா வாழ்பவர்கள் அனைவரும் அடையாளம் எடுத்துக்கொண்டு உருண்டு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் பிரபஞ்ச மாயையிலும் தனித்த அவித்தையிலும். பொறுமா போயிட்டே இருக்கோமா இல்லையா? அதுல அச்சிந்தியம்னா உன் சித்தத்துக்குள்ள வராதுப்பா, காஸ்மிக் மைண்ட்லயும் வராதுப்பா. சரணாகதி, ஆரம்பம் சரணாகதி, நடு சரணாகதி, எப்பவுமே சரணாகதி. அந்த அச்சிந்தியமான ஜெகத்கர்த்தாவின் விமர்சனமே. விமர்சனம்னா நீ நினைக்க முடியல, நீ நிலை கண்ணாடிய பார்த்து பிரமிச்சு நிக்கிற மாதிரி நிக்கணும். நிலை கண்ணாடியினுடைய உன் முகத்தையே மறந்துட்டு நிலை கண்ணாடியினுடைய பிரதிபலிக்கும் தன்மையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு தாட்லெஸ்ஸா போயிடுவீங்கல்ல. அந்த மாதிரி உங்ககிட்ட உதிக்கிற நான்பாவம் உதிக்கிற உணர்ச்சியில உதிச்சாலும் சரி, எண்ணமா இருந்தாலும் சரி, உடம்பா இருந்தாலும் சரி, உலக காட்சியா இருந்தாலும், தேசத்தை பத்தியும் அதை பத்தியும் இதை பத்தியும் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஓஞ்சிங்கன்னா, உண்மையாக ஓய்ந்தீர்கள் என்றால் அது பேர் சரணாகதி. அந்த இடத்தில் மொத்த சயின்ஸையும் அவர் ரிவீல் பண்ணுவார். விமர்சனம்னா என்ன அர்த்தம்? பிரதிபலிப்பார். இதுதான் என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங். இதுதான் உணர்விலிருந்து. அப்பதான் லௌகிக வாழ்க்கையிலும் உண்மையாக ஒரு உணர்ச்சி முழுவதுமாக தெளிவடையும். பொறுமை, ஒரு புரிஞ்சுக்கிறது நல்லா தெளிவடையணும்னா ஆக்சுவலா ஒரு தாட்டினோட இன்ட்ரோஷன் இல்லாம அப்படியே கவனிக்கும். உள்ள சும்மா இருந்து 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 பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் அற்புதமாக சித்திக்கும். இதுதான் இந்த அளவில் முடித்துக் கொள்ளலாம். இந்த ஜஸ்ட் பி சும்மா இரு சேனலில் ஒளிபரப்பப்படும் சத்சங்கம் மூலம் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் மனசாந்தியையும் ஆக்கம் ஊக்கத்தையும் அடைகிறீர்கள் என்று உணர்ந்தால் தங்களால் இயன்ற நன்கொடையை பிக்ஷாவந்தனமாக, குரு காணிக்கையாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள பணம் செலுத்தும் கட்டண நுழைவாயில்களை பயன்படுத்தி மேலும் சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்கும் பரவுவதற்கு உதவலாம். நன்றிகள். இஃப் யூ ஃபீல் ரிலாக்ஸேஷன், பீஸ், empowerment, encouragement in your life after listening to the satsangs transmitted through the Just Be channel, you may kindly donate your mite as Bhiksha Vandanam, Guru Kanikai, to spread this across the society through the payment gateway links given in the description box below. Thanks.